கண்ட்ரோல் ரூம். சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளுக்கு சென்னை முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தவும். நாளையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைவதால் வாகன சோதனைகள், இரவு நேர ரோந்து பணிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணைய உத்தரவு. சினிமா மனிதர் சாமி அவருடைய பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முடிவு பண்ணியிருந்தான். இதை கேள்விப்பட்ட சாமி, மேக்கப் மேன் பரட்டை, எலக்ட்ரிஷியன் பூச்சி இவங்க 2 பேரையும் ஒயின் ஷாப் வர சொல்லி அவனை கொலை பண்ண திட்டம் போட்டாரு. என் பொண்ணோட வாழ்க்கையை ஒருத்த நாசம் பண்ணிட்டான். எத்தனை வருஷம்? 2 வருஷம். தப்பிட்டியா? அவ மானம் போறதுக்கு காரணமா இருந்தவன உயிரோட விடக்கூடாது. நீ கடனா கேட்டப்போ என்னால பணம் கொடுக்க முடியல. அதே நேரம் அடுத்த நாள் காலையில எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ண போற எம்எல்ஏவை கொலை பண்ண பிளான் பண்ணி 5 பேர் ஆட்டோல அவரை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த நேரம் பார்த்து சென்னை போலீஸ் கமிஷன் வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு அவர் அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கண்ணு முன்னால நிறுத்தல ஒருத்த உயிரோட போக மாட்டீங்க. இந்த 3 பிரச்சனைக்கு நடுவுல கல்யாண மண்டப ரிசப்ஷன்ல இருந்து யாரையோ பார்க்க கல்யாண பண்ண வித்யா போயிட்டு இருந்தா. இவங்கெல்லாம் இந்த இரவை எப்படி கடந்தாங்க? இவங்க ஒவ்வொருத்தருடைய நோக்கம் நிறைவேறிச்சா? இந்த பவுடர் முகங்களுக்கு உள்ள இருக்கிற நிஜ முகங்களை தேடி உங்களுடன் விஜய் ஸ்ரீதி. வித்யா, எங்க போயிட்டு இருக்க நீ? வந்துடுறேம்மா. எல்லாரும் கேட்டா நான் என்ன சொல்றது வித்யா? சாக்க போறேன்னு சொல்லு. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு மட்டும் தான் பிரச்சனையா? தற்கொலை பண்றேன்னு உணர்ச்சியை காட்டுற அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, எனக்கு ஏன் யாருக்குமே இல்லையா? எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை இருக்கு. பிடிப்பேன், உயிரோட கொண்டு வருவேன். நீ இன்ஸ்பெக்டர், நான் சிட்டி கமிஷனர், இதெல்லாம் எதுக்குடா? டேய் நீயா? டேய் வேணாண்டா, வேணாண்டா, விட்டுங்கடா. டேய் டேய், நான் உங்க எம்எல்ஏடா. டேய் வேணாண்டா, விடுங்கடா. எந்த பொண்ணுங்களை தொட்டாலும் கொல்ல வேண்டாம். நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போலீஸ்கிட்ட நம்ம மாட்டவே கூடாது. நாமினேஷன் முடியற வரைக்கும் எம்எல்ஏ தான் செத்தான்ட்டு எவனுக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அவன் நினைவு சின்னமா ஆயிடுவான். ஒவ்வொரு டீ கேன்லயும் இருக்கிறது எம்எல்ஏவோட உடம்பு இல்ல, ஒரு சமூக விரோதியோட உடம்பு. இவனோட உடம்ப ஒரு புழு பூச்சி கூட சாப்பிடக்கூடாது. நான் போயிட்டு வண்டி எடுத்துட்டு வரேன். விடியத்துக்குள்ள குப்பமேட்டில் போட்டு கொளுத்திடலாம், யாருக்கும் தெரியாது. கரெக்ட் கரெக்ட் சாமினா, குப்பமேட்டில் போட்டு கொளுத்திடலண்ணா. எதுக்கு நீ போன் எடுக்கிறா? ஏய் நிறுத்து. கடைசியாக சுவிட்ச் ஆஃப் பண்ண இடத்துல இருந்தா எப்பவுமே போலீஸ் கேஸ் பண்ணும். தப்பு பண்ணா ஆதாரத்தை விடக்கூடாது. இதை எடுத்துன்னு போய் வேற இடத்துக்கு போட்டுருவேன். சீக்கிரம் வந்துருவல்ல? அப்பா, மிஸ் ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போதே ஃபீஸ் கட்டாதவங்களெல்லாம் ஆஃப்லைன் போக சொல்லிட்டாங்கப்பா.
நீ சொல்லிட்டல்ல, நாளைக்கே ரோசம் வந்து உங்க அப்பா பீஸ் கட்டிடுவாரு. முடி வெட்ட கூட காசு இல்ல, ஸ்டெயின்னு சொல்லி ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்குது. உன் கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும். நிச்சயமா அதுவும் பொய்யாதான் இருக்கும். சொல்லு, அந்த பொய்ய சொல்லு. கட்டலாம். அது மட்டும் இல்லப்பா, பக்கத்து வீட்டு அக்கா வேலைக்கு போறாங்களாம், அதனால ஃபோன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுப்பா. போன் தானே வாங்கிடலாம். அந்த ஆள் வச்சுங்கிறது டப்பா போனு. ரீசார்ஜ் பண்றது கூட காசு இல்லாம ஊரை சுத்தின்னு இருக்குது. உங்க அப்பா இருக்கானே, வாயிலே வடை சுட்டு அந்த வடையே சுடுதுன்னு கீழே வைக்கிறோம்டா. போன் வாங்கி தரேன். நீ எங்கன்னா வேலைக்கு போ, இல்லன்னா சோத்துக்கு பிச்சுதான் எடுக்கணும். உனக்கு ஒரு வேலை வந்துக்குது. சரி, உடனே கிளம்பி ரிங் ரோடு வந்து சாப்பிட்டு வா. காலி பவுடர் டப்பா மாதிரி என் வாழ்க்கை போச்சு. என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல. உங்ககிட்ட பேசி தோசை தீந்து இப்படியே போய் சொல்லிட்டு மான கட்டு போ. அவன் தூங்குனதுக்கு அப்புறம் வந்து கொட்டிக்கின்னு தூங்கிடு. டேய், என்னடா உங்க அப்பனுக்கு வக்கால்தா? விளங்காத அவனே. இந்த போனை தூக்கி போறதை விட இதுல புது சிம் கார்டு போட்டு என் பையனுக்கு கொடுத்தா அவன் ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் ஆகும். ஐயோ தல, போலீஸ் யூ டர்ன் பண்ணிக்கிட்டா. டேய், இப்ப நம்ம யூ டர்ன் போட்டோம், அவனுங்க ஒரு யூ டர்ன் போட்டு நம்மள அப்படியே யூ ஆகிருவானுங்க. அப்படியே கெத்தா எதுவுமே தெரியாத மாதிரி போயினே இருக்கணும். நீயா சார்? நீங்களா? ஐயோ தல, நீ பெரிய ஆள் தல, உனக்கு போலீஸ் எல்லாம் தெரியுது. சார், என்ன பந்தல் இதெல்லாம் போட்டு வசூல் பண்றீங்க? கமிஷனர் வீட்ல ஏதோ பிரச்சனையாப்பா? பாவம் சார் நீங்க. போலீஸ் பொழப்ப நாய் பொழப்பா போச்சுப்பா. என்னடா திமிரா போச்சு உனக்கு? இறங்கடா, இறங்கடா. சார், சினிமாக்கு போயிட்டு வந்தேன். என்ன சினிமா? சார், காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்? வாங்க வா சார். வாடா சார், சட்டை விடுங்க சார். நில்லு. நில்லியா? யார் நீ? சார். வாயா. எங்க இருந்து வர? வேலைக்கு போயிட்டு சார். என்ன வேலை? சினிமா ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன். இல்ல உன் மேல டவுட்டா இருக்கு. நெல்லு ஒரு நிமிஷம். ஏய், சினிமாக்காரன்ற கத்தி எல்லாம் வச்சிருக்க? யார்கிட்ட கதை விடுற? ஏய், ஆள் எழுதிட்டு வாயா. ஜி உட்காருங்க ஜி. அரே பைட்ட வச்சு இன்ஸ்பெக்டர் வந்தாதான் விடுவாங்க. அஞ்சு மணிக்கு ஸ்கூல் விட்டா 5:30க்கு வரணும். சம்பாதிக்கிறங்கிற திமிரா? ஏய், உன்னதாண்டி. காயத்ரி, என்ன கூப்பிட்டுட்டே இருக்க, பேசாம போயிட்டே இருக்க? ஏ நில்லடி, இங்க பாரு. ஏய், என்ன திமிரு? அம்மா ஏதோ மாத்திரை போட்டு அவ கதவு மூடி அழுதுட்டு இருக்காமா. ஏய், என்னடி சொல்ற? அடி பாவி, என்னடி பண்ற? எதுக்குடி கதவு மூடின? என்ன மாத்திரை போட்ட? இது பாரு, கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லிடு. ஆமா, இந்த பேக் எடுத்துக்கிட்டு எதுக்கு பாத்ரூம் போன? ஏய், சும்மா இரு. என்னடி இது? அடி பாவி. ஏய், என்னடி? இது என்ன மாத்திரம்? கூகுள்ல பாரு.
கூட சாக. போன் அவட்ட கொடு. அழாத, அழ வேண்டியது நீ இல்ல, அவனை பெத்தவங்க. போனை வை, நான் அப்புறம் பேசுறேன். ஆம்பளைங்க எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம். உன் பொண்ணை பத்தி நினைச்சு பாரு. அவ்வளவு பொண்ணு மோசனாலா? தாலி கட்ட மோசனாலா இல்லையா? உன்னை கேட்டா உன் பண்ணி என்கிட்ட பேசினா சண்டை மட்டும் எங்க வரீங்க? அவ இனிமே அத நீயே உருப்பா சொல்லு. நானே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏன் செலவுல. சம்னா 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 இந்த ஆள் வேற திடீர்னு மாதிரி மறந்துகிறான். இவன் வேற எங்க போனான்னு தெரியல. காலிங் ஃப்ரம் கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ராகவன். டேய் அண்ணா போட்டுட்டா. வாடா வாத்தல வாத்தல தடி போடுறோம், நாங்க கட்டி போடுறோம். அண்ணனுக்கு 14 கேக்கு தின்னுட்டு போவோம். மை பர்த்டே பிறந்த நாள் தானே, கொண்டாடிடலாம். எவ்வளோ கேஸ் வாங்கியிருக்கேன். கேக்கு வெட்டினா 70 போயாம, அதுக்கு தான் சார் நான் கேட்க போட்டேன். நாளைக்கு நீ பறக்குமாம. கேக்கு தானே, வெட்டிடுவோம். என்ன சார் சரக்கு அடிக்க மாட்டீங்களா? நீங்க தான் சரக்கு வைக்கிறீங்க, பாலத்தை வந்து குடிக்க சொல்றீங்க, ரோட்ல வந்தா பிடிக்கிறீங்களா சார்? நான் எப்படி வீட்டுக்கு போறது? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி தானே, எடுத்துப்போம். வா சார். Happy birthday, Ram. எவனாவது இனிமே ரோட்ல பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு பட்டாக்கத்தி எடுத்தான்னு வச்சுக்கோ, நான் பட்டாக்கத்தி எடுக்க வேண்டியிருக்கும். இவரு போலீஸா? ராகவன், உன்னை லீவ்ல இருந்து கூப்பிட்டதே எந்த ஒரு வேலையானாலும் சரியா செய்யக்கூடிய ஆள்னு டிபார்ட்மெண்ட்ல பேர் எடுத்தவன் நீ. என்ன ஒரு உயர் அதிகாரிய பார்க்காம ஒரு குடும்ப தலைவனா, ஒரு அப்பாவா என் நிலைமையை கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. எப்படியாவது உயிரோட கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்துவன நம்புறேன். இது என்னோட உத்தரவு இல்லையா? ரிக்வெஸ்ட். ஓகே சார். இவன் மோசமானவன் தல. என்ன விடவும் மோசமானவனா? சாயங்காலம் என் பிள்ளைங்கள கூட சேர்ந்து சைட் அடிக்க போனா அந்த இடத்துல இந்த ஆள் வந்தான் தல. என் முடிய பார்த்து கூப்பிட்டான் பாரு. நான் போயிட்டு எப்பா நான் பெரிய பாலத்து கூத்து பாறேன், அதுக்குதான் முடி வளர்த்துக்கிறேன் என்ன விட்டான். ஆனா என் கூட இந்த 2 பேரு முடி வெட்டி காது குத்தி ஜெட்டியோட ஓட விட்டான் தல. ஓ, அப்ப இனிமே முடி வெட்டணும்னா இந்த ஆளை போய் பார்த்தா போறோம். காசே இல்லாம வெட்டி விட்டுறாரு போல இது. எப்பா உனக்கு யமகண்டம் தான், அவள்தான். அவன் மோசமானவன், சொன்னா கேளு. டேய், அவன் யமகண்டமா இருந்தா என்ன, ராவு காலமா இருந்தா என்ன? ஜட்டி போடணும்னா கால்ல நின்னுதாண்டா ஆகணும். டேய், அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் நம்ம எல்லாம் மோசம் பண்ணாதாண்டா அவனுக்கு வேலைய. சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தா எனக்கு போன் பண்ணி தகவல் சொல்லுங்க.
இங்க பாருங்க, அவங்க கமிஷனர் வீட்டுக்கு போட்டு நீங்க நேரா ஸ்டேஷன் போயிடுங்க. இங்க நடக்கிற பிரச்சனை கமிஷனர் வீட்டு பிரச்சனை, யாருக்கும் தெரிய வேண்டாம். இது நமக்குள்ளே இருக்கட்டும். முக்கியமா பப்ளிக் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை மாமல் பிரிக்கிறாங்களோ? ஓகே ஓகே. எங்கடி இருக்க? மறுபடியும் இந்த கேள்வியை கேட்காத. நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போதுமா? நலுங்கு வைக்கிறதுக்காக உனக்கு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. காலையில அங்க இருப்பேன். கிளம்பி சீக்கிரம் வா வித்யா. போன வேமா. இருந்தாலும் அந்த ஏசி உங்களை ரொம்ப பழி வாங்குறாரு சார். ஏன் சார் தேவையில்லாம அந்த கமிஷன் பிரச்சனை கொண்டாந்து இதுல சேர்க்கணும்? ஏன் சார் ஸ்டேஷன்ல வேற ஆளே இல்லையா சார்? மாயண்டி இருக்காரு, நான் இருக்கேன், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நைட் டியூட்டி போடாம இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, இன்னைக்கு நைட் டியூட்டி போட்டு உங்களுக்கு பழி வாங்குறாரு சார். நாயுடு, ஒரு உயர் அதிகாரி தன் கீழே வேலை பாக்குறவங்கள சக பணியாளரா நினைக்கிறது இல்ல. அதிகாரத்தை அவங்க மேல பிரயோகப்படுத்துறாங்க. மேலதிகாரிங்க சொன்னா கேட்கணுன்றது இங்க எழுதப்படாத சட்டம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் வேலைக்கும் மக்களுக்கும் நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து சொல்றேன், சிரிக்காத. நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன். அப்படியா? ஏய், நீங்க வா. நீதான் வாடா. ஆரம்பிச்சிட்டாங்க. போ போயப்பா போ. பாப்போம், ஒரு வெற்றிகரமா சிங்கம் சூர்யாவா இல்ல சிறுத்தை கார்த்தியா இல்ல குருதி புனல் கமலான்னு. வணக்கம் சார். என்ன சிரிக்க மாட்டேங்கிறான்? ஏதோ பண்ண போறான். ஐயோ, நம்ம நினைச்ச மூணுமே இல்லையா? போலீஸ்ல பொறுக்கி. சார் எதுக்கு சார் பாவம் அவனை கூப்பிட்டு அடிச்சிய? எல்லாரும் பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவன் ஒருத்த மட்டும் சிரிச்சிட்டு இருந்தான். சார் நீங்க பெரிய கில்லாடி சார். இங்க இருந்து எவ்வளவு தூரம் நோட் பண்றீங்க? அந்த கண்ணா, நான் ஆனந்த கண்ணீரா? போலீஸ் மேல ஒரு பயம் இருக்கணும். ஒத்த கால சட்டி போட முடியாது. அவரு உன்ன ஒத்த கால நின்னுதான் உன்ன விட்டுக்கிறாரு. நீ பேசுறது அவருக்கு யாருல கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பால் அடிச்சதோட நீ கலாய்க்கிறதோட ரொம்ப மோசமா இருக்கு. ஒருவேளை நம்மளை போட்டு சாச்சா? ஏய், இங்க வா. எப்படியும் முடிய விட்டான் விட மாட்டான். இங்க வாடா. போ போ, உன்னை கூப்பிடுறாங்க போ. போ, முடி வெட்டு தான் விடுவாங்க. போ. என்னதான் இருந்தாலும் அடுத்தவன் மாட்டான், ஒரு சந்தோஷம் தான் இல்ல? பேர் என்ன? விஜய். எங்கிருந்து வர? ஷூட்டிங் முடிச்சுட்டு சார். நான் ஒரு மேக்கப் மேன். ஐடி கொடு. ஐடி கொண்டு வரல சார். போன்ல ஐடி கார்டு காப்பி இருக்குல்ல, அதை காமி. என்கிட்ட இந்த போன் தான் சார் இருக்கு. நான் இதை கேட்கல. பேக்ல ஸ்மார்ட் போன் வச்சிருக்கல, அதை கொடு. அந்த போன்ல சார்ஜ் இல்லை சார். சார்ஜ் போட்டுருவோம். போன் திருடனா? எடு. இல்ல சார். இல்ல பரவாயில்ல, எடு. எடுத்து பேசு. இல்ல வேணாம் சார். எடுத்து பேசுறான்னு சொன்ன. ஸ்பீக்கர் போடு. நீ போன் எத்தனை பஸ்ல எனக்கு தெரியும். இந்த பார், ஒருவேளை போலீஸுங்களை புடிச்சதுன்னு வச்சுக்கேன், அவரு உன்னை சொல்லலனாலும் நான் உன்னை மாட்டி விட்டுருவேன். யோ பர்ட்ட, பேசியா? பேசு. ஹலோ யோ. என்னடா அண்ணா பாருண்ணா, பர்ட்ட ஆன் பண்ணிட்டு பேசவே மாட்டான். அதான் பேசும்போது கட் ஆயிடுச்சுல, திருப்பி கூப்பிடு. சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, சார்ஜே இல்ல. பார் பையன் கொடுத்து சார்ஜ் போட சொல்லு. நான் என் போன்லயே பேசுறேன். சுவிட்ச் ஆஃப் ஆன போன்லயா பேசுனேன்? என்னடா சுவிட்ச் ஆஃப்னு வருது? அவன் யார் செல்ல போட்டாலும் எடுக்க மாட்டானே. உன்
மேல ஒரு டவுட் இருக்கு. போடா போய் உட்காரு. நீ அந்த பையன் கூட சண்டை போட்டுனருக்கு சொல்ல அவன் சொல்றான். பர்ட்ட பிரச்சனை பெருசாயிடுச்சு, இப்பயே உள்ள போலாம். நீ அவனை கொலை பண்ணு. டேய், நான் ஏன்டா அவனை கொலை பண்ணான்? வீட்டில் சாப்பிட்டு வந்து எனக்கு கூட்டு வந்து சாப்பிட்டு வேலை வாங்கி தர சொல்லி பணமும் கத்தியும் கொடுத்து அசால்ட்டா கொலை பண்ண சொல்றீங்க. கொலை பண்ணா என்ன தெரியுமாடா? இந்த பந்த வச்சு என்ன பண்ண முடியும்? அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போக முடியாது. ஒரு பக்கம் யோசிச்சா அது கூட கரெக்டா இருக்கலாம். நான் ஜெயிலுக்கு போறதுக்கெல்லாம் பயப்பில்லடா. என் பொண்ணோட வாழ்க்கை குடும்பத்தை பத்தி இப்போ யோசிக்கிறேன். கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு வருத்தமா இருக்கு. வேற ஒரு ஐடியா பண்ணுவோம். இந்த வரேன். சார் ஓ டியூட்டிக்கு வரும்போது தெரியாது உனக்கு? 10 மணிக்கு மேல வர சொன்னா இப்படிதான். கமிஷனர் தான் ராகவன் வர சொன்னாரு. வேற யாரும் கிடைக்கலையா ஸ்டேஷன்ல? ராகவன் தான் கிடைச்சானா? நான் சொன்னேன் சார், ஆனா கமிஷனர் தான் வர சொன்னாரு. ராகவா நீ வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்களா என்ன கேஸ்? ஏன் உட்கார வச்சிருக்கீங்க? கூட்டம் போடக்கூடாதுன்னு சொன்னல சார். ராகவன் தான் சந்தேக கேஸ்ல உங்களை பிடிக்க சொன்னாரு. ராகவன் சிகரெட் அடிப்பீங்களா? இல்ல சார். இவனுங்களா ஏன் உட்கார வச்சிருக்கீங்க? அடச வேண்டிய அனுப்பியா? சீனா போட்டுட்டு இருக்கான அவன். போங்கடா. ஏசிக்கு உன்னை பிடிக்கல போல. இதெல்லாம் அவங்கள கண்டுக்காம போயிட்டுப்பா. சார் சாரே சொன்னாரா? சார் நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன் சார். உடனே கிளம்பி வீட்டுக்கு வாயா. ஓகே சார். இங்க பாரு ராகவன், கமிஷனர் தான் லைன்ல. அந்த கேஸ கொஞ்சம் முடிச்சு கொடு. சரிங்க சார். 2-3 வாட்டி கால் பண்ணிட்டாரு. இங்க வா, நீ மத்தவங்க எல்லாம் கண்டுக்காத. சார் ஓகே. போன் பண்ண எடுக்க மாட்டேன். எங்க இருக்க? வந்துட்டே இருக்கேன். ஏன் லொகேஷனுக்கு வா. இல்ல, நான் ஒரு லொகேஷன் சொல்றேன், நீ அங்க வா. யோ, மணி என்னாச்சுன்னு தெரியுமாயா? சிட்டி கமிஷனர் குடும்பத்துக்கு இந்த நிலைமைனா நாளைக்கு டிவி பத்திரிகைக்கு இந்த செய்தி கிடைச்சா கிளிகளின்னு கிழிச்சிருவானுங்க. என் குடும்பமே இங்க சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கு. இங்க பார், நீ என்ன வேணா செய், எதை வேணா செய், ஆனா எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம என் குடும்பத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். ஓகே சார். என்னையா சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக் போய் தேடுங்கயா, வாங்கயா. ராகவன், ஏசி நம்ம பிடிச்ச வச்சவங்க எல்லாம் விட்டுட்டாப்ல. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. ஏசி யாரெல்லாம் அமுச்சு விட்டாரோ அவங்க திரும்ப பிடிச்சிங்க உடந்து நிறுத்துங்க. எங்கெங்க நம்மள வேலை செய்ய விடுறாங்க? வேலை செய்ய விட்டா பட்டு ஒரு வேலையை செஞ்சிருவாரு. எல்லாம் இங்க வாங்கயா. வாதல திருட போலாம், அவனு போய் ரவுடி போயின்ற. ஏய், ஒரு ஏரியா திருடன் இன்னொரு ஏரியா திருடன் தெரிஞ்சு வச்சுக்கணும்டா. அப்பதான்டா அவன் ஏரியாவுக்கு திருட போகும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவனை பார்த்தா சோத்து மூட்டை மாரிக்கிறான், அவனு போய் ரவுடி போயின்ற. என்ன மறிகிற? அட சும்மா பேசுப்பா. அம்மா நீ போன் திருடன் தானே? எங்களுக்கு தெரியாதா? நாங்கெல்லாம் நைட் பேர்ட்ஸ், இரவு பறவைகள். இந்த ஏரியாவில் நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் நாங்க தான் அச்சாணி, கூகுள் மாதிரி. கூகுளா? டேய், இந்த ஏரியால திருட்டு போனா நம்மளதானடா போலீஸ் தேடுவாங்க. அப்புறம் திருட்டு போன வீட்டையும் நம்மளதானடா தேடுவாங்க. அப்ப நம்ம தானே கூகுள். தேடு பொருள் தேடினாலும் கிடைக்காது. ஏய், பின்னாடி நாய் வருதா பாரு. எங்கடா சொன்ன? நீ தானடா சொன்ன. ஏய், என்னடா சரக்கு ஓட்டிட்டு இருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன் சார். இன்ஸ்பெக்டர் சொன்னா நான் கேட்க கூடாதா? இல்ல சார். அப்படின்னா நான் வரக்கூடாதா? வரலாம் சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஏய், இங்க பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. தேவையில்லாம எல்லாம் உள்ள போயிடுவீங்க, புரியுதா? ஓ, நீ எங்க மாறுகிற நாய்க்கு வந்து மாட்டிக்கின்னு. இந்த நேரத்துலயும்
முடியும் நான் விட்டா நீ பேஞ்சிருவே. ஐயோ ஜிப்பு வேற போடலையா புடிச்சிடாதீங்க. ஐயா என்ன தல? சரி அப்படியே எடுத்துட்டு போய் குடோன்ல போட்டு கோணி போய் போட்டு மூடி வைங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் வர நேரம். என்னது போலீஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத. இது எங்க இடம். அப்புறம் தலை ரொம்ப பின்னாடி போயிடாத, அங்க ஒரு மாடு செத்து போய்க்குது. ஹலோ, கமிஷனர் வீடு சுத்தி யார் இருக்காங்க? பரமசிவம் பேசுறேன். அங்க சந்தேகத்துக்கு இடமா யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், சிங்கமும் புலியும் சேர்ந்து நிக்கிறேன் சார். என்னைய மீறி எவனும் உள்ளவும் வர முடியாது, போகவும் முடியாது. மீறி வந்தா கேட்டு ஆடிடுவேன் சார். பிரிஞ்சு போடா. ஓகே சார், தோ அமிச்சிடறேன் சார். மேடம், கமிஷனர் வீட்டை சுற்றி இருக்கிற 7 தெருவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க. ஓகே சார். கமிஷனர் வீட்டு தெருவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் ஆஃப்லைன் காட்டுது. வயர் கட்டாச்சு சார். இது வரைக்கும் யாரும் போய் பார்க்கல. என்னம்மா சொல்ற? இவ்வளோ கேர்லெஸ்ஸா பேசுற? இந்த ஆள் வேற கால் பண்றாரு. ஏதாவது சொல்லி தொலைக்க வேண்டியதான். ஹலோ, கமிஷனர் வீடு சுத்தி இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணீங்களா? ஆமா சார், செக் பண்ணேன். அந்த ஏரியால சந்தேகப்பட முடியாத ஒருத்தன் போயிட்டு இருக்கான் சார். சைடுல ஒரு பேக் மாட்டிருக்கான் சார். அந்த ஃபுட்டேஜ் முதல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகே சார். அவன் 7வது தெருவுல போயிட்டு இருக்கான் சார். நீங்க என்னன்னா கமிஷனர் வீட்டு தெருவுல போயிட்டு இருக்கான்னு சொல்றீங்க? ஆமா, நீ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்றது? பாவம் சார் அவன். அவனை உடனே பிடிச்சிட போறாங்க. உன் வேலையை பாருமா. ஓகே சார். ஏன் நீ போன் கட் பண்ண? ஹலோ ஹலோ யோ சார், என்னன்னு பாரு. என்னம்மா ட்ரங்க் அண்ட் டிரைவா? இல்ல சார். ராஜ் டிரைவிங் கேஸ போடு. ட்ரங்க் டிரைவிங் செக் பண்ணியா? எனக்கு மார்னிங் மேரேஜ் சார். பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிட்டு வரீங்க போல. அதெல்லாம் இல்ல சார். ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏய் நிறுத்துடா டேய். வண்டி பேப்பர் எடு, லைசென்ஸ் எடு. இல்ல சார், ப்ளீஸ் சார். போன் வந்துட்டே இருந்துச்சு, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலான்னு தான். இதுல போன் வர பேசிட்டு வரியா? இல்ல சார், போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன் சார். தெரியாம இடிச்சிட்டேன் சார். பேப்பர் எடு. சார் பேப்பர் இல்ல சார். பேப்பர் எடுடா. ஏய், அந்த நோட் எடுறானா? இந்த இதை வச்சுக்கோங்க சார். பத்தாது சார். இதுக்கு மேலே இல்ல சார். இதுவும் பத்தாது. இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க சார். 10,000 கொடுத்தாலும் அந்த ஆள் விட மாட்டான், மோசமானவன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் நான். சரி, பேப்பர்லாம் எடுமா. இதான் பேப்பரா? நீ என்ன பண்ற? என்ன தள்ளி விட்டு வண்டி எடுத்து போயிடு. 1000 ரூபாய் ஆகுனால உன்னை எப்படி தள்ளி விடுற பாரு. சார், என்ன தள்ளி விட்டு வண்டி எடுத்துட்டு போறேன் சார். உண்மையை சொல்லு சார். அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னா சார், வழி விட முடியாதுன்னு சொன்னேன் சார். என்ன தள்ளி விட்டு ஓடி போயிட்டா சார். நல்ல வேலை அவரு பார்க்கல. வண்டி எடுத்துட்டு கிளம்பு. தேங்க்யூ சார். ஏன் பிச்சை எடுத்த? ரொம்ப கஷ்டம் சார். நம்மள வாங்கல சார். இந்த மாதிரி ஆளுங்களால தான் போலீஸ் அடிச்சுட்டு போறான். ஹலோ மோகன் சார், எங்க இருக்கீங்க? கிரீன் கலர் கிஞ்சா போய் ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒருத்தனை கேட்க இடத்துல சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவனை ட்ரேஸ் பண்ணி எனக்கு தகவல் கொடுங்க. ஓகே சார். ஓடு. என் கையில மாட்டின நீ செத்த. ஃபேக் அட்ரஸ், ஃபேக் ஆர்சி புக் சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணு. சிக்னல் ஏதாவது ஃபேஸ் ஐடென்டிஃபை ஆச்சுன்னா எனக்கு தகவல் சொல்லு. வண்டியை ஸ்டேஷன் கொண்டு போங்க. இவனா? இவனை தானே பிடிச்சி விசாரிச்சோம். கமிஷனர் வீட்டு பிரச்சனைக்கு இவன் தான் காரணமா? தூக்குறேன்டா உன்னை.
புடிச்சு வைக்க சொன்ன எல்லாரையும் புடிச்சியா? பரட்ட தலையோட ஒருத்தனை நான் விசாரிச்சேனே. போன் சார்ஜ் போச்சு, நான் கூட சார்ஜ் போட சொன்னேனே. அவனை புடிச்சியா? 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். அவன் அங்க இருக்கணும். சார் பட்டத்தலோட ஒருத்தன் அவனை நான் தான் சார் பிடிச்சேன். கையில கத்தி வச்சிருந்தான் சார். இப்ப சொல்லியா? கத்தி வச்சிருந்தா, அதை வச்சிருந்தா. அப்பா, நீங்க அவன் முன்னாடி போய் நிக்க வேணாம். அவன் எனக்கு வேணாம். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம அதை இப்ப வந்து சொல்லு. இந்த பார், எது எப்ப நடக்கணுமோ அது அப்ப நடந்தே தீரும். எது நடக்க கூடாதோ அது அப்ப நடக்காது. தப்பு என் மேலதான். நான் எப்படிப்பா உங்க முன்னாடி வந்து நிப்பேன்? ஏன் சாக போறியா? தப்பு பண்ணும்போது யோசிக்கணும், இப்ப யோசிக்க கூடாது. இந்த பார், என் மேல சத்தியம், என்கிட்ட சொல்லாம இனி எந்த முடிவு எடுக்க கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நீதான். நீ எதுக்கு பாவம் முடியாம ஓடி நிக்கிற? சம்திங் ராங். ஐயோ ஏமா பயங்கரமான ஆகுதே. பார்த்து பேசுறா, சென்சார்லாம் இருக்குது. அதுக்கு பேரு புலனாய்வு. வார்த்தை தவறிச்சு தல. அவன் தான் நம்ம கவுண்டுக்கு மாட்டாரா கிட்ட. நம்ம அவன் பின்னாடி போனோம். நாம எங்க அவன் பின்னாடி போறோம்? அவன் தான் நம்ம முன்னாடி போறான். இதை இப்படியும் சொல்லலாம். இது எப்படி இருக்கு? டேய், இவன் காட்டி நம்ம கூட இருந்தான்னு வச்சுக்க, இவனை நிக்க வச்சு சம்பாதிக்கலாம். அனாவசியமா இப்படி ஓடி ஓடி திருட தேவையில்ல, புரியுதா? அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி அனாவசியமா பேசுறது இல்ல. He is so silent. He is so brilliant. இவனைய வேற சத்தம் போட்டு வரேன்னு காட்ட வேண்டியது. அப்புறம் நாங்க ஓடி ஒளிஞ்ச உடனே திருடர்களை வலைவீசி தேடுகிறோம்னு தேட வேண்டியது. Raise your hands up. All police done. I love you. நான் உங்களை மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறேன். மேடம், வந்துட்டேன் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், காலையில மேரேஜ், வீட்டுக்கு வந்துட்டீங்க. அம்மா வரல மேடம்? பாட்டி தனியா இருப்பாங்க, அதான் கூட்டு போலான்னு வந்தேன். சூப்பர் மேடம். மேடம், மேரேஜுக்கு ட்ரீட், போலீஸ் ட்ரெஸ் வாங்கி தரீங்க, மறந்துடாதீங்க மேடம். கண்டிப்பா வாங்கி கொடுக்கறேன். சரி மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். எனக்கு மட்டும் போலீஸ் ட்ரெஸ் கிடைச்சா இதே தான் போட்டோ எடுத்து வீடு ஃபுல்லா மாட்டுவேன். நான் மட்டும் போலீஸா இருந்தா இந்த நாட்டு மக்களை காப்பாத்தி இருப்பேன். என்ன பண்றது, இந்த அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, இன்னைக்காவது என்னைக்காவது ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஆயுதம் தீருவேன். என்னடா சொல்லி முடிச்சுனா முன்னாடி வந்து நிக்கிற? ஒரு இன்ஸ்பெக்டர் வரும்போது ஓரம் போடணும்டா, ஓரம் போ. சரி செக்யூரிட்டி. இன்ஸ்பெக்டர், இங்கதான் திருட போறோமா? ஏப்ப இந்த வார போன் திருடுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். பேசாம கூட வந்துரு. ஏசி ரூமு, சாப்பாடு, குளிர்பானம், நம்மள குளிர்விக்கிற பானம் எல்லாம் கிடைக்கும். ஹாப்பி என்டிங் கூட கிடைக்கும். டேய், இந்த பீஸ் ஏதோ பண்ணிட்டு வசமா மாட்டினுக்குதுடா. ஆமா தல. ஆனா கொலை பண்றவன் கூட ஒரு ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்க மாட்டாயா? தல வா தல, திருட போலாம், பசிக்குது. ஆனா ஒண்ணு, நீ எங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு நம்புறேன். சாமின, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம் சாமின? பர்ட்டா வேற போன் வச்சா எடுக்க மாட்டான். என்ன சாமின, நேரம் ஆகுது, சீக்கிரம். சாமினா, டைம் ஆயினுக்குது, விடியறதுக்குள்ள கிளம்பலாம், போலீஸ் பிடிச்சிரும்.
பிடிக்க மாட்டாங்க. எப்படி? தப்பிப்போம். பரட்ட சொன்ன மாதிரி. என்ன சொல்ற? யோசிக்கிறேன். நான் பாபநாசம் படம் பார்த்துட்டு பிளான் பண்றியா? அது படம். என்னெல்லாம் போலீஸ் அடி கூட தேவையில்ல, பார்த்தாலே உண்மை சொல்றேன். தேவையில்லாம வாய் விட்டோமோ? சம்னா தெரியாம சொல்லிட்டு சம்னா, அவனை போட்ட மாதிரி என்னையும் போட்டுறாதனா? டேய், என் பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக நான் அவனை கொலை பண்ணல. என் பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு. என் பொண்ணை மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுகளையும் அவன் கேவலமா பேசினாங்கிறதுக்காக தான் நான் அவனை போட்டேன். சரி, அதெல்லாம் ஓகே, இருக்கட்டும். இப்ப போலீஸ் கிட்ட தப்பிக்கணும், என்ன பண்றது? போலீஸ் பிடிக்காது. ஒருவேளை பிடிச்சிட்டாங்கன்னா எதுக்காக கொலை பண்ணோங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் என் பொண்ணு மான மரியாதையோட வாழ முடியாது. மறப்போம், எவிடன்ஸ் இல்லாம மறப்போம். குப்பை மேட்டுல குப்பையோட குப்பையா வச்சு எரிச்சிருவோம். அதை எப்படி பண்றோம்னு யோசிப்போம். நீ எதனா பண்ணு, நான் பட்டைக்கு போன் பண்றேன். யாரு நீங்க? இந்த பழவாசம் இருக்கிற இடத்துல கேட்க உள்ள வர்றது என்ன சார்? பேரே ஒரு வேஷமா இருக்குது. சிவன், சிவனோட பேர்றா. உங்கள மாதிரி அடிச்சுள்ள அழிக்க வர்றவன். எப்பா சாமி, இது கடவுளோட பேரு. என்ன விட்டுருங்க, இவரு கண்ண குத்துங்க. அவன் கிட்ட சாமி குத்துறது இருக்குடா. முதல்ல நீ யாரு? இடியட்ஸ். ஜி, we are plumbers. அப்ப நான் டாக்டரா? நான் சொன்னா நீங்க டாக்டர் இல்ல. You are பலவேசம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி ஜில்லா. இன்னொரு சொல்றா, விஜயாலா இருக்கு. நீங்க பலவேசம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி ஜில்லா. இன்னொரு வாட்டி சொல்லு. திருநெல்வேலி சிட்டி இன்ஸ்பெக்டர் பாயாசம். பாயாசம் இல்லடா, பலவேசம். விஷயத்துக்கு வாங்கடா. Who are you? ஜி, நான் சொல்றேன். நான் பிளம்பர், இவர் தூய்மை பணியாளர். டி பிளாக் மைனா வீட்டுக்கு போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். அன் டைம். காலையில வாங்க. ஓபன் தி டோர். ஜி, வாட்ச் இல்லாம டைம் பார்த்துட்டு என்ன நக்கல பாரு. ஜி, இங்க வருங்க. காலைல வரணுமா? இப்ப கூப்பிட்டுருக்காங்க, காலைல வான்னு சொல்றீங்க. டேய், வாடா போலாம். இனி நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டோம். உங்களுக்கு வேணும்னா மாலை போட்டு வர வைப்பீங்க. வேணாம்னா என்ன அப்படியே மையத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துவீங்க. நம்மள பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா தல? ஒரு கிடைவோம். ஓகே ஓகே. மயிரில மிஸ் ஆன போலீஸ் வேலைய அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்துறேன். மயிரில போயிட்டான், மயிரில. உங்களை பார்த்தா திருட மாதிரி இருக்கு, ஆனா நீங்க செய்யற வேலையை நான் மதிக்கிறேன். அதனாலதான் உங்களை நான் உள்ள விடுறேன். போறதுக்கு முன்னாடி போன் நம்பர் அட்டத்தில் எழுதி வச்சுட்டு போடா. அப்பா, இன்ஸ்பெக்டர் அப்போ தம்பி கவனிச்சுட்டு போங்கப்பா. தம்பி, நான் செக்யூரிட்டி இல்ல, போலீஸ். அதான் தல கவனிச்சுட்டு போக சொல்றான். நாம தானடா அவனை போலீஸ்ன்னு சொன்னோம். மாமூலு கேக்குறானா? அவன் ஒரு முழு போலீஸாவே மாறிட்டான். நீ ஒரு முழு திருடனா மாறி என் கூட வா. போன் கார்லயே வச்சுட்டேனே. இப்படி தெளிவோட மேல ஒருத்தன் போட பாத்தீங்களா? இல்லையே. தேங்க்ஸ் மேடம். ஹலோ 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 ஹலோ. இல்ல
டேய் இப்ப தெரியல உன்னை விட மாட்டேடா. டேய் உன்னை பிடிக்கலடா. டேய் யாரைய காலை பிடிச்சிருக்குது விடுங்கடா. டேய் டேய் யாரைய காலை பிடிச்சிருக்கிறாங்கடா. யாரைய காலை பிடிச்சிருக்கிறாங்கடா. யோ எதுக்கா கத்தினுக்குற? எவனும் காலை பிடிக்கல. வயசான காலத்துல வலிக்கு விட்டு வாய் பத்தியா இதுக்கு? யார பார்த்து வயசானவன்ற? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பல வேசண்டா. இப்ப நான் சர்வ நாசண்டா. ஆனா அந்த இப்பத்துல நான் விடவே மாட்டேன்டா. கூட்டிட்டு போடா. வாயா வாயா மெதுவா வா. அம்மா அப்பா. ஹலோ வித்யா, நான் வந்துட்டேன். மாஸ்டர் பிளான் பண்றேன்னு ஏதாவது போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கல நினைச்சே வச்சுக்கேன். 15 நாள் தான். நான் வெளில வந்துருவேன். வெளில வந்த வச்சுக்கேன், குடும்பத்துல இருக்க எல்லா தொண்டையும் அறுத்து போட்டுருவேன். புரியுதா? பேசிட்டியா? நான் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கேன்னா உன்னை புடிச்சு கொடுக்கல. புரியுதா? சும்மா மிரட்டாத. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க அம்மா கூட என் பசங்க இருக்காங்க. ஒரே போன் கால் தான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் மைனா வீடு. மனசு இழுக்குது பாரு. ஏய் ஐயோ ஐயோ ஐயோ, ஓலை கோட்டால வந்து உன்னை தூக்காந்து இந்த மாதிரி கோபுரத்துல விட்டுக்கிறாரு. என்ன மாக்குது தலைவா, ஏன் தலைவா? ஒரு மாசத்துக்கு 10,000 கூட ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ஆகுது. இத அப்படியே தூக்கிட்டு போய் எங்க வீட்டுல வச்சேன்னு வச்சுக்க, எங்க அம்மா சந்தோஷப்படும் பாரு. ஒரு வருஷம் சம்பாதிக்க வேண்டியது ஒரே நாள்ல சம்பாதிச்சிட்டான் பாருன்னு சொல்லும். ஐயோ என் தெய்வமே. ஐயோ நான் இல்ல ராஜா. ஏய் வெளியில என்னடி சத்தம் கேக்குது? டேய் இது அபார்ட்மெண்ட். பக்கத்து வீட்ல பேசினா இங்க வரைக்கும் கேக்கும். குருவே என்ன அதுக்குள்ள என்ன காட்டி கொடுக்குறியா? காக்கா முக்கா நம்ம வெளியே கேட்காதுல்ல. அது பக்கத்து வீட்டு காலிங் பெல்றா. வம்சி. ஐயோ தலை, செடி வளர்ந்துக்குது வீட்டுக்குள்ள, செடி வளர்ந்துக்குது. தண்ணிய புச்சிட்டு போய் தொட்டில ஊத்துறதுக்கு அல்பப்பட்டுக்கிட்டு செடி எடுத்து தண்ணி பக்கத்திலே வச்சுக்கிறான். இதான்டா பணக்கார ஓடு. ஹாய் வித்யா, எங்க ஓடுற? மான் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நைட் வந்திருக்க. விருந்து இல்லையா? விருந்து வைக்க உன்னை கூப்பிடல தலை. ஆனா நாமளும் பிச்சைக்காரன் ஒண்ணு தெரியுமா? ஏன்? பிச்சைக்காரன் ஊடு ஊடா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றான், நாம திருடி சாப்பிட்றோம். வாய் மூடு. நன்றி டாக்டர், கேட்டதை கொடுத்ததுக்கு. அவ்வளவு சீக்கிரம் எங்க போன சொல்லும் உன்னை விட்டு? வெளியே போடா. வெளியே போடாவா? சத்தமா பேசுற. பயம் விட்டு போச்சு. காலையில கல்யாணம் ஆசையா? எதுக்கு என்ன வர சொல்லி காசு தர? அப்படியே ஃபேஸ்புக்ல ஒரு லைவ் போலாமா? கமெண்ட்ஸ் எல்லாம் பிச்சுக்கோல. ஆனா கல்யாணம் நின்றோம்ல, எனக்கு எதுக்கு அந்த பாவம்? ஓகே, ஒரே ஒரு வாட்டி டோட்டல் ஃப்ரீ. உன் காசு கூட வேணாம், நீ எடுத்துக்கப்பா. மரியாதையா சொல்றேன், வெளியில போடா. உன் அழுக்கு முன்னாடி இந்த வம்சி அடிமை. எத்தனையோ பொண்ணுங்க எனக்கு அடிமை, ஆனா நான் உனக்கு மட்டும் தாண்டி. உன்னை நேர்ல பார்த்ததும் அப்படியே மனசு மாறிடுச்சு. என்ன அழகுடி. ஏய் வெளியே போ. எனக்கு பணம் தான் போத, ஆனா இப்போ நீ தான் போத. டைம் வேஸ்ட் பண்ணாத ப்ளீஸ். மரியாதையா வெளியில போ. நீ பேசுறதெல்லாம் கேட்க உன்னை நான் இங்க கூப்பிடல. உன்னை நான் நேர்லயே பார்த்தது இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ இன்ஃபாக்சுவேஷன்ல சாட் பண்ணேன். என் மேல தப்புதான் உன்கிட்ட நின்னதுக்கு. அதனாலதான் நீ கேட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துருக்கேன். ஒரு பிரச்சனை வந்தா இங்க ஒரு பிரச்சனை. ப்ளீஸ் வெளியே போ. ஹே, ஒரு விஷயம் தெரியுமா?
என்கிட்ட செம்மையா மாட்டிட்டல நீ. எல்லாம் விதி. உன்கிட்ட எல்லாம் பேசி பலன் இல்ல. நான் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஒரே காரணத்தினால்தான் அது என் வருங்காலத்தை பாதிக்கும். அதனாலதான் இவ்ளோ நேரம் அமைதியா இருந்தேன். இப்போ நீ வெளிய போல கத்தி ஊரையே கூப்பிட்டுருவேன். கத்துடி பாப்போம். இந்த போலீஸ்க்கு போன் போடு. ஏதோ பாவம் காலையில கல்யாணம்னு அமைதியா பேசினா கத்துடி. ஆனா நீ கத்துறதுக்கு முன்னாடி என்னை ஏன் கூப்பிட்டேன்னு பதில் யோசிச்சுட்டு கூப்பிடு. எவ்வளோ பொண்ணுங்களை மிரட்டி காசு வாங்கியிருக்கேன். நீலாம் எனக்கு அசால்ட்டு. உன் நெத்தி சுட்டி அழகா இருக்கு. ஓ, அப்போ சாரி கூட அழகாதான் இருக்கு. சரி, என் அத்தைக்கு ஒரு போன் போட்டா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். டேய், என் அத்தாங்க என்னடா பண்றாங்க? சாப்பிட்டு சும்மா உட்காந்துட்டு போனை நோண்டிட்டு இருக்காங்க. இங்க வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. நான் சொல்லும் போது அவ கழுத்துல இருக்க செயினா இருக்கிற மாதிரி கழுத்து அறுத்து போட்டுரு. ஓகே தல. என்ன சொல்லும் போட்டுடலாமா? நீ பண்றது சரியில்லை வம்சி. ப்ளீஸ் என்ன விட்டுரு. எனக்கு காலையில கல்யாணம். உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, உன் அது நல்லா இருக்கு, உன் இது நல்லா இருக்கு, உன் பைசப்ஸ் நல்லா இருக்கு, உன் பைக் நல்லா இருக்குன்னு நீ தான் ஸ்டார்ட் பண்ண. ஆனா இப்போ என் முன்னாடி நிக்க உனக்கு பிடிக்கலையா? ஐயா, உங்க அம்மா மேல உனக்கு பாசமே இல்ல போல. ஒண்ணு பண்ணுவோம், உங்க அப்பா போட்டுடலாமா? இங்க வா செல்லம். ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயா, நீ வேலைக்கு ஆக மாட்ட. போட்டுற. நீ உங்க அம்மா போட்டுற வேண்டியதான். 5 நிமிஷத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற நீ? ஒரே நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். பாட்டி, உன் வித்யாக்கு காலையில கல்யாணம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் போன வை. வா. நான் கூட பயந்துட்டேன், எங்க நீ ஏதாவது பண்ணிட போறியோன்னு. கேள்வி தூங்க ஸ்டோரியா? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் நிறைய வீக்னஸ் இருக்கு. அதான் பசங்களோட டார்கெட்டு. சில பொண்ணுங்களா எமோஷனல் இடியட்ஸ். சரி வா வான்னு சொல்றேன்ல. வா வா. அவளை அடிச்சு அவளை காப்பாற்ற வேண்டியதான். அது ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணு ஏதாவது வெப் சீரிஸ் பாப்பா. வா, நம்ம வேலையை பார்க்கலாம். இங்க இருந்து போயிடணும், இல்ல என்ன கொலை கேஸ்ல மாட்டுவேன். அடா பாவி, ஆளு இல்லாத விட்டு கூட்டணும். இந்த மாதிரி ஆளு இருக்கிற விட்டு கூட்டணும். மாட்டணும். சார், நான் கிரீன் அபார்ட்மெண்ட்ல இருந்து பழவச்சர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஹிப்பி தலையோட சைடுல ஒரு பேக்க மாட்டிட்டு தீவிரவாதி ஒருத்தன் வளர்ந்துருக்கா சார். சீக்கிரம் வாங்க சார். கிரீன் அபார்ட்மெண்ட்ல சந்தேகப்படும்படியான ஒரு நபர் பரட்ட தலையோட தோல்ல ஒரு பையோட உள்ள நுழைஞ்சிருக்காங்க.
அருகில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அபார்ட்மெண்ட்டுக்கு செல்லவும். கம்ப்ளைண்ட் ரிசீவ். நான் அபார்ட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கேன். ஓவர். இவளை அடிச்சுட்டு எங்க இருந்து போக வேண்டியதான். ஏய், நீ தான் 100 கால் பண்ணியா? சார் ஆமா சார், அபார்ட்மெண்ட்ல ஒரு தீவிர பூஜை சார். ராஜா சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணா. நாங்க ஃபுல் டவுன் சார் இருக்கோம். எங்க கிட்ட சொல்லாம ஏன் 100க்கு ஃபோன் பண்ண? போய் சார். என்ன வித்யா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? நத்திங் ஆண்டி. போட போய் வெள்ளை யார் இருக்காங்களா பாரு. நீங்க வாங்க சார், வந்து செக் பண்ணுங்க சார். சார் யோ, எதனா ஃபோன் பண்ணியா? வண்டி எடு போயா. தீவிரவாதி அது இதுன்னு சொன்னா உடனே போறாங்களே. ஏதோ ஒரு துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி. அது நான் இங்கிலீஷ் மூவி பாத்துட்டு இருந்தேன், அதான். நான் பயந்தே போயிட்டேன்டி, அதனால தான் வந்து காலிங் பெல் அடிச்சேன். இந்த படம் எல்லாம் நாளைக்கு காலைல வரைக்கும் தான். மணி என்னாச்சு? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? குழந்தை ஒரு போன் தானே கேட்டான். அத வாங்கி கொடுக்க கூட வக்கில்ல. என்ன ஒரு ஆம்பளையா? கூலி வேலை செய்யறவங்க கூட ஃபீஸ் கட்டறான். இதெல்லாம் எதுக்கு என் பொண்டாட்டி புள்ள? வீட்டுக்கு வந்துறாத, எங்கனா போய் செத்துரு. நாளைக்கு நைட்டு எல்லாம் சரியாயிடும். மாமி வரட்டுமா? சொல்லுங்க ராகவன். அந்த அலர்ட் கால் நீங்களே அட்டெண்ட் பண்ணீங்க. அந்த அபார்ட்மெண்ட் கேஸை நான் பாத்துக்கிறேன். ஓகே ராகவன். ஓகே. வம்சி, இவளை உள்ள வச்சு லாக் பண்ண வேண்டியதான். வெளியே ஒரு பொம்பளை இருக்குது. ஃபர்ஸ்ட் திருட்ட ஜெயில் தான். நான் போய் பாக்குறேன். ப்ளீஸ் வெளியே வா. கதவை மூடிட்டு தப்பிக்க வேண்டியதான். ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கலனாலோ பாக்கலனாலோ தலையே செத்துரும் போல இருக்கு. தூக்கமே வரமாட்டேங்குது. இன்னைக்கு கேட்காம போக மாட்டேன். சில பொம்பளைங்க எல்லாம் என்னைக்கு ஒட்டு கேட்கறத நிறுத்துறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடே உருப்படும். வம்சி, கதவு தர வம்சி. வம்சி, அந்த பேக்ல பணம் இருக்குல்ல, வம்சி, வம்சி கதவு தர. இந்த பணம் போகணும். ஃபோன் பண்ணுறேன். ப்ளீஸ் வம்சி, கதவு தர. அடப்பாவி, சின்ன குழந்தைங்களெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இவளே பணம் எடுத்திருக்கானே, அதனாலதான் இவங்க பணம் கொடுக்குறாளோ. சார், சிசிடிவி ரூம் எங்க இருக்கு? சிசிடிவி ஒர்க் ஆகல சார். அணில் கட்டிச்சு சார். என்ன விளையாடுறியா? சார், அவ்வளவு பெரிய டிரான்ஸ்பார்மர் ஒயரை கடிக்கும் போது சின்ன சிசிடிவி ஒயர் கடிக்காம இருக்குமா சார்? யோ, என்னையே உங்களை மாட்டி விடுற? ஆமா, 100க்கு யாரையா போன் பண்ணா? நான் தான் சார். ஏன் பயமுறுத்துற? அவன் எப்படி இருந்தான் சார்? ஆளை பார்த்தா இப்பி தெளிவோட சைடு ஒரு பேக் மாதிரி தான். ட்ரெஸ் போடுறான் சார். ஆனா அவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரியா இருந்தான் சார். அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இந்த அபார்ட்மெண்ட் தான் அந்த தீவிரவாதி மாட்டிட்டு இருக்கிறான். அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டா அடுத்த இன்ஸ்பெக்டர் நான் தான். நடக்காது, ஏன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க. செக்யூரிட்டி சார், வந்துட்டேன் சார்.
சாவு சாவு. என்ன பண்றது? வம்சி உயிரோடு தான் இருக்கணும். எங்கப்பா வம்சி? பேர் என்ன? வித்யா. வீட்டுல யாரு? பாட்டி இருக்காங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டம்? தூங்கிட்டு இருந்தேன் சார், அதான் காலிங் பெல் சத்தம் கேட்டு திடீர்னு எந்திரிச்சு பார்த்தேன். இவங்க தானே பேரிகேட்ல இடிச்சாங்க? ஐயோ மறுபடியும் இவனா? டிடி செக் பண்ணியா? பண்ணியாச்சு சார். நீங்க அபார்ட்மெண்ட்ல காரை விடும்போது உங்க கூடயே ஒருத்தன் வந்தான். நாங்க தேடிட்டு இருக்க ஆள் அவனா இருக்குமோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. ஒருவேளை நீங்க பார்த்திருந்தாலோ திரும்ப பார்த்தாலோ உங்க தகவல் சொல்லுங்க. டாக்டர் சார், நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ். சரி, அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் சார். சேஃபா இருங்க. போலீஸ் ஒருவேளை வம்சியை தேடி வந்திருக்குமோ? என்ன வேடிக்கை பாக்குற? பக்கத்து வீடு செக் பண்ணு. சார் போங்க சார், ஒவ்வொரு வீட தேடுங்க சார். டேய் பூச்சி, இங்க வா. சொல்ல பாடிய டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான ஐடியா கிடைச்சிருக்கு. செத்த மாடு செம்ம நாத்தடிக்குது, சீக்கிரம் சொல்லு. டேய், அந்த மாட்டை வச்சு தான் பாடியை எடுத்துட்டு போறோம். மாட்டை வச்சு எப்படின்னா? அந்த பாடியை தூக்கி உள்ள வச்சு லாரியில ஏத்தி குப்பமேட்ல கொண்டு போய் வச்சு எரிச்சிருவோம். சம்னா செம்ம கிரிமினல் நீனா? ஒரு அசிஸ்டன்ட் இத சீனா சொன்னான், அது இப்ப நமக்கு யூஸ் ஆகுது. டே நந்தா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு லாரி வேணும். அப்படியே துப்புரவு தொழிலாளி ட்ரெஸ் 2 வேணும். என்னது கிடைக்காதா? இந்த கதையெல்லாம் இங்க விடாத. பணம் வேணா எக்ஸ்ட்ரா அவனுக்கு கொடுத்துட்டு போறேன். சும்மா லைட்டா ஃபுல் பண்ணி குப்பை வண்டி மாதிரி அனுப்பு போதும். அப்படியே மறக்காம 2 ட்ரெஸ்ஸை அனுப்பி வச்சிரு. சரி சரிண்ணே. சம்னா வேற லெவல்னா நீ. பார் பையனை போய் கூட்டு அப்போ. ஒண்ணுக்கு தெரியும், 2க்கு தெரியும், அது என்ன 3க்கு? ரொம்ப அர்ஜென்ட். போ. ஏய் நிப்பாட்றா. சொல்றாங்கல்ல, வண்டியை நிறுத்துடா. டேய் 3 டீ குடுறா. டீ காலி ஆயிடுச்சு சார். சரி கிளம்ப. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கடத்துறவனை பிடிச்சிருக்கேன். ஓகே, நான் உடனே வரேன். போலீஸ் கண்ட்ரோல் ரூம், KK நகர் வலசரவாக்கம் பகுதியில் ஆடு மாடை வெட்டி TKல கடத்துறதா தகவல் வந்திருக்கு. உடனே அங்க இருக்க செக் போஸ்ட கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க. ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா? இவனை தூக்கி உள்ள வையா. சொல்லுங்க சார். சார் அப்ப அந்த இப்பத்துல எனக்கு பிடிக்கல சார். அதான் 2 போலீஸ்காரன் விட்டுட்டு போறேன். இந்த அபார்ட்மெண்ட் அவன் தப்பிச்சான்னு வச்சுக்கோ, உன்னத்துக்கு உள்ள வச்சிடுறேன். அவனை நீங்க பிடிக்கலனா என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா?
நான் பல வேஷம் இல்ல, தர்மா. ஏன் போலீஸ் இங்க வந்திருக்காங்க? இல்ல மேடம், டி பிளாக் ஃபுல்லா தான் விசாரிச்சுக்கிறாங்க. பத்த தள்ளியோட சைடுல பேக் மாட்டிட்டு ஒருத்தன் சைக்கோ கொலைகாரன் பொழுது போலீஸ் தப்பிச்சுக்கிறான் மேடம். அநேகமா அவன் தான் நம்ம அபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். சிசிடிவி பார்த்தா தெரியாதா? சிசிடிவி லாஸ்ட் 3 நாளா ஒர்க் ஆகல மேடம். சரிண்ணா, எதான இருந்தா சொல்றீங்களா? ஓகே. ஐயையோ, ஆனந்தமே. இந்த கவரிமான் சொல்லுவாங்களா, அவரை பத்தி கேள்விப்பட்டுக்கிறேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். பாத்ரூம் போயிட்டு வரவா? பாபா, நட்டு எல்லாம் விதிரா. என்ன போற? டேய், அப்படியே வயித்துல வச்சு குத்தி ஒரு வழி வலிச்சோம்னா உள்ள இருந்து பொல பொல பொலன்னு கொட்டும். அப்படியே அவன் பாடியை தூக்கி உள்ள வச்சு பேக் பண்ணி லாரியில ஏத்திட்டோம்னா காரியம் முடிஞ்சது. மனுஷன் மேல கை வச்சா கூட விட்டுருவாங்க. நீ மாட்டு மேலே கை வச்சிட்ட, மாட்டினா தீகார் ஜெயில் தாண்டி. டேய், பேச்ச குறைச்சிட்டு பேக்கப் பண்ற வெளியே பாடுறா. போலீஸ் புத்தா என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி யாரா புத்தாங்கன்னா எம்எல்ஏ நாமினேஷனுக்காக கவுன்சிலர் தான் பசங்க. வம்சி, வெளியே வா. போலீஸ் என்ன தேடி வந்திருக்காங்க. என்ன காப்பாத்திக்க தானே நான் உன்னை சுட்டேன். நான் ஒரு டாக்டர். ஒரு உயிர் என் கண்ணு முன்னாடி போறத பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. இங்க பாரு, நீ வெளியில வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நீ வெளியில வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். திருப்பி கூப்பிடுறேம்மா. டீ கூடுறேன். டீ காலி ஆயிடுச்சு சார். ஒன்றும் இல்லை சார். இல்லைன்னா சார் எதுவும் இல்லை சார். சார், தெரியும், பிளாக் பண்ணு. இது இந்த ஏரியா ஃபுல்லா என் கடவுள தான் இருக்கணும். டீ சாப்பிட போறவன், சும்மா போறவன், வாக்கிங் போறவன் எவனையும் விடாத. எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், எவனாவது போன் போட கொடுத்தா போன தூக்கி போட போட. நாயுடு, மனுஷ வேட்டையா ஆடுறாங்க. மனுஷ வேட்டை நான் ஆட போறேன் பார். என்கவுண்டர் வேட்டை. மரியாதையா உண்மையை சொல்ற, இல்ல அடிச்சே கொன்னுடும். உண்மையை சொல்ல ஒருத்தர் உயிரோட போக முடியாது. நீங்க வெட்டிருக்க பார்த்தா ஹோட்டல்ல மாட்டுக்கறியை கொண்டாந்து ஆட்டுக்கறின்னு விற்பாங்களே, அந்த மாதிரி இருக்குடா. ஆமாயா, நாங்க தான் ஆட்டுக்கறி சொல்லி டீ கான்ல சப்ளை பண்றோம். நாங்க தான் கடத்தணும். என்ன பயம் பத்தியா இதுங்களுக்கு? ரகன், இவனுங்க கொலை பண்ணது கௌரவ கொலைக்கோ ஜாதி சண்டைக்கோ அரசியல் சண்டைக்கோ கிடையாது. நல்லா விசாரிங்க. இவனுங்க துண்டு துண்டா கட் பண்ணதே ஹோட்டல்ல சப்ளை பண்றதுக்கு தான். அது எப்படி தமிழ்நாட்டுல? எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவனுங்க ரொம்ப கொடூரமானவங்களா இருக்கானுங்க. விக்கிற அளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு ஆளா இருக்காங்க. இப்போ அவனுக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கானுங்க. நான் ஏசிடிசி பேசி இப்ப வரேன். எல்லாம் வாங்கியா. ராமராஜன் சார், அந்த லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. இந்த வரேன் சார். ஏய், என்ன தேவையில்லாம போய் சொன்னேன். இதே மெயின்டைன் பண்ணுவோம், இல்லைன்னா அச்சு கொண்டு வானுங்கடா.
மனுஷன் மறுபடியும் காத்து முன்னாடியே மாறிட்டு இருக்காங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. சாமனா போலீஸ் வண்டியை க்ளோஸ் பண்ணியா? நீ வண்டியை நிப்பாட்டு. சைலண்டா இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இறங்கி வாங்க. இறங்குங்க. டேய் என்ன வண்டிடா இது? சார் சொல்லு. குப்பலாரி சார். இது குப்பலாரியா? எந்த டவுன்ஷிப்லடா இத குப்பலாரின்னு சொல்றாங்க? பிரபாரு வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாருங்க. போங்க. சார் சார் குப்பலாரி சார். இருடா பாக்க போயிருக்காருல. तुम्हारा नाम क्या है? हम आपके हैं कौन? தமிழ். ஓஹோ பேசுவீங்களான்னு பார்த்தேன். பேசிட்டு தமிழ் என்ன பொறுமையா தானே பேசுவீங்க, அருமையா செய்வீங்க. சார் மாடு சார். என்னையா சார் மாடு சார். இந்த வண்டிக்குள்ள எப்படி மாடு வந்துச்சு? தமிழ்நாட்டுல மாட்டுக்கு என்னையா பிரச்சனை? சாமனா மாட்டோம் கண்டுபிடிச்சா கீச்சிருவாங்க. அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யோ பிரபாகரே, வாயில்லாத ஜீவனுக்காக போராடின ஊரியா நம்ம ஊரு. இதுல போய் மாடுங்கிற என்ன மாடு? ஐயோ ஆடா பாண்டிகளா. டேய் என்னடா டவுன்ஷிப் குப்பலாரின்னு சொன்னீங்க? உள்ள குப்பையே கிடையாது. ஏதோ மாட்டு உடம்ப வெட்டி மாட்டு வகுத்துக்குள்ள. சார் நல்ல சார் அவ்வளவுதான் சார். சுமாரா மாட்டை வெட்டி கரியெல்லாம் நகட்டி வித்து போட்டு இந்த மாட்டு தொலை விக்க எங்கடா போறீங்க? நாளைக்கு எம்எல்ஏ நாமினேஷன் தாக்கல் பண்றாரு. அவர் வீட்டு பக்கத்துல ஏதோ மாடு செத்து போச்சு, ஒரே நாத்தமா இருக்குன்னு சொன்னாங்க. கவுன்சிலர் இந்த மாட்டை தூக்கிட்டு போக சொன்னாரு. லாரி வேற எதுவும் கிடைக்கல, அதான் இந்த லாரியில தூக்கிட்டு போறோம். ஓஹோ எம்எல்ஏ சொன்னார்னு கவுன்சிலர் சொல்லி வேலையை பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நாளைக்கு காலையில இந்த மாட்டோட தோலையும் காலையும் ஏதாவது ஒரு இடத்துல புதைக்கிறீங்க, இல்லாட்டி எங்கேயாவது போய் எரிக்கிறீங்க. அதை விட்டுட்டு எங்கேயாவது கடையில போய் தொங்குறத பார்த்தேன், உங்க 2 பேர் தோலையும் கலட்டி அதே கடையில தொங்க விட்டுருவேன், பாத்துக்கங்க. சரி சார், ஏறுற வண்டி. அவ்வளவுதானே? ராத்திரி நேரம் போகையில சார கவனிச்சுட்டு போயிருங்க. சரிங்க சார். இவங்க கிட்ட 100 ரூபா வாங்குறதுக்கு உயிர் போகுது. நோ, ஒரு நிமிஷம் செத்து போல்ச்சா மாதிரி இருந்ததுன்னா நம்ம மட்டும் லாரியில பணத்தை கத்தினுக்கிறோம் தெரிஞ்சது. துப்பாக்கி மண்ணில் உட்கார வச்சு நம்மள என்கவுண்டர் பண்றானுங்க. நீ அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். TN11 82 65 வண்டி வந்துட்டு இருக்குது. சரிண்ணா, வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. பசங்களை பொருள் எடுத்து வண்டியில போட சொல்லு, வேலை வந்திருக்கு. சரி பாவம், ஏதோ தெரியாம கொலை பண்ணிட்ட அப்படின்றதுனால நாங்களும் நம்பி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தோம். நீ இது ஏன் பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன், நீங்களா வராதீங்கன்னு சொல்லும் போது கூட உன்னை நல்லவன் தானே நம்பணும். ஆனா நீ இந்த சைலண்டா பாக்குறது, கோளாரா முறைகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கொலை இல்ல பல கொலை பண்ணவ மாதிரி தான் இருக்கிற. என்னடா அடிக்க சொன்னா கொஞ்சிட்டு இருக்கீங்க? சொல்லுடா. விக்கிறீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லல, உங்க ஒவ்வொருத்தனையும் அடுத்து டீ கேன்ல நான் பேக் பண்ணிடுவேன். ஹலோ சார், இங்க டெலிவரி பண்ற ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கோம் சார். கன்ஃபார்ம் பண்ணியா? ஆமா சார். அவன் யாருக்கு டெலிவரி பண்றானோ அந்த அட்ரஸ் இருக்கு சார். எங்க இருந்து பேசிட்டு இருக்க நீ? மீடியா இருக்கு பாக்குறதே இல்லையா நீ? முதல்ல ஸ்டேஷனுக்கு கொண்டு வா. கூட்டு வந்துடுறேன் சார். டேய், நீ சொன்ன மாதிரி உண்மையிலே சொல்றாங்கடா. இந்த கேஸ் நம்ம மேல போட்டு விடுங்கடா. நீ சொன்ன பொய்யால நம்ம இலக்கிய மாறி போச்சுடா. யோ, நான் அஜித் ஆக முடியாதுதான் சொன்னேன். இப்ப நம்ம எதுக்கு எம்எல்ஏ கொலை பண்ணோம்? மறுபடியும் அவன் எம்எல்ஏ வானானா நம்மள மாதிரி ஆளுங்களால வாழ முடியாது தானே? தேவையில்லாம பொய் சொல்லிங்க. இப்ப பாரு, எவனும் ஒரு இருக்கான். நம்மளால ஒருத்தர் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நீங்க தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு வெளியில வா வம்சி.
யார் நீ? சொல்லு. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்றா. மேடம், நான் ஒருத்தன். நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில கொலை பண்ணது போல என் நண்பன் ஒரு கொலை பண்ணிட்டான். அவனும் இந்த கொலையில இருந்து காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணி என்ன போலீஸ் துரத்தி இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன். இல்ல, நீ பொய் சொல்ற. நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் ஒரு சினிமா மேக்கப் மேன். லாக்டவுன்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டேன். என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நான் போலீஸ் துரத்தி தான் இங்க வந்தேன். நான் திருடனும் இல்ல, கொலைகாரனும். அப்ப வம்சி எங்கடா? காலிங் பெல் அடிக்கும் போது நான் தான் வம்சிய அந்த ரூம்ல இருந்து கிச்சனுக்கு கொண்டு போனேன். இங்க இருந்து தப்பிச்சு போகும்போது போலீஸ் வந்ததால நான் பண்றது தெரியாம மறுபடியும் கதவு திறந்துட்டு கிச்சன்ல பவஞ்சினேன். சத்தியமா இதுதான் நடந்தது. நான் நம்ப மாட்டேன். எட அந்த போன, எடா அந்த போன, எட்ரா. ஸ்பீக்கர்ல போடு. ஏய், எங்க போய் தொலைஞ்ச நீ? உன்னாலதான் எனக்கு நிம்மதி இல்ல, தூங்காம உட்கார்ந்து இருக்கேன். அது என் தலையெழுத்து. மணி என்ன ஆச்சு? இது வரைக்கும் நீ வீட்டுக்கு வரல. என்னடி சுட்ட, உன்னை கொல்லாம விட மாட்டேன். சூடு கூட வாழறதுக்கு நாண்டுட்டு செத்துடலாம். ஹலோ, பேச மாட்டல? நாளைக்கு வருவல்ல? சில நேரங்கள்ல இவன் என்ன காப்பாற்றவும் செய்யறான். யாரோ வந்திருக்காங்க. என்னதான் நடக்குது? என்ன தாண்டி உன் பிரச்சனை? என்னடி அம்மா திட்டுற? நீ போனே எடுக்கலன்னு எனக்கு போன பண்ணாங்க. அதனால தாண்டி நான் உன்னை கூப்பிட்டேன். கோவம் ஆவாதடி பட்டு. போற இடத்துல சாந்தமா நடந்துக்கணும். நாங்களும் அப்படிதான் இருந்தோம். சுடுங்க, சுடுங்க. துப்பாக்கி சத்தம். ஒருவேளை அந்த தீவிரவாதிங்க பலவேசத்தை போட்டாங்களோ? பலவேசம்! மறுபடியும் துப்பாக்கி சத்தம். என்னடி திரும்ப திரும்ப துப்பாக்கி சத்தம் கேட்டுட்டே இருக்கு? நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த பொண்ணு ஒரு வெப் சீரிஸ் பைத்தியம். பைத்தியங்கள்லாம் கூட இருந்துட்டு இருக்கு. ஏய், மணி 12 ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே மைனா டார்லிங். வா மாமா, உனக்கு கேக் வாங்கி வச்சிருக்கேன். Thank you மணி டார்லிங். சரி, நீ இப்ப கிளம்பு. இது அவனோட மொபைல். நீங்க வெளியே போகும்போது அவனோட போனை ரிங் ஆச்சு. நான் எடுத்து பார்த்தேன். பல சின்ன குழந்தைங்களோட. நீங்க ஒரு டாக்டர். உங்களை தெரியுமா, தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை எதிர்த்து போராடுற பொண்ணுங்க ரொம்ப கம்மி மேடம். இந்த போன்ல இருக்கிற வீடியோலாம் பார்த்தா தெரியுது. உங்க வீடியோவும் இதுல வச்சிருக்கான். இந்த பொறுக்கையெல்லாம் வெளியிட்டா பல பேரோட வாழ்க்கை அழிச்சிருவான் மேடம். என்ன மாதிரி படிச்ச டாக்டரையே சாட்டிங் பண்ணதுக்கு மிரட்டுறான்னா இன்னும் படிக்காத பொண்ணுங்களோட நிலைமை. இவனை கொல்றதுதான் இந்த உலகத்துக்கு சரியான பாடம். ஒரு பொண்ணை காப்பாத்த எந்த ஹீரோவும் வரமாட்டான். நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் கையில துப்பாக்கி வச்சுக்கணும். அதுக்கு தொடக்கமா இந்த வித்யா இருக்கட்டும். நீங்க போங்க. நீங்க பண்ண கொலை மாதிரி என் மேனேஜர் சாமி அவர் பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தினா சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. அவன் அந்த பொண்ணை திட்டு கல்யாணம் பண்ணி அவளை கர்ப்பம் ஆகிட்டான். இன்னைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்தான். என் பொண்ணுக்கு நடந்தது இனிமே யாருக்குமே நடக்கக்கூடாது. நான் அவர்கிட்ட என் பையனுக்கு போன் வாங்கினு கடன் கேட்டிருந்தேன். அதை கொடுக்க கூப்பிட்டாரு. நான் போனா அவரு கொலை பண்ண கூப்பிட்டாரு. என் வறுமை என்ன இன்னும் கொலைக்காரன் ஆகல. அவர் கொடுத்த பணத்தை அவர்கிட்டே கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் சாமி பண்ண ஏமாத்தினவன் அங்க வந்தான். அவங்க 2 பேர் பேசியிருந்தாங்க. ஏ சாமி, பெரிய எப்படியா நீ? அதான் போன் பண்ணும்போது சொன்னல உன் பொண்ணோட வாழ முடியாதுன்னு. ஆளுக்கு பிரச்சனை பண்றீங்க. ரிசப்ஷன் வர வச்சு என்ன பயமுறுத்தி பாக்குறியா? உன்னாலே என் பேரு சாமிடா. எதையும் கேட்கிறவன் இல்ல, கொடுக்கிறவன்.
உன் திமிருக்கு சாவ குடுக்கறவன்டா. யோ வாயா. ரொம்ப நேரம் ஏன் உள்ள போன வரலையானே ஒயின் ஷாப்புல போய் பார்த்தா என்னது கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. என் பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டான். நானும் அவங்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். என் பொண்ணை எவ்வளவு தரக்குறவா பேசினான் தெரியுமா? வேற வழி இல்ல, போட்டேன். ஒரு கடத்துல அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன். அவருக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டுனா நம்மளே இருக்கா பார்த்துருது. நான் வெளில இருந்தேன்னா கண்டிப்பா வெயில் எடுப்பேன். சரிதான் பரட்ட. வெளியே இருக்கும் போதே என் குடும்பத்தை என்னால கவனிக்க முடியல. நான் ஜெயிலுக்கு போயிட்டா வேற யாரு கவனிப்பா? ஆனா இவனை விட்டு வச்சோம்னா என் குடும்பத்தை மாதிரி பல குடும்பத்தை கெடுத்துருவான். பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போறேன், நீ பெயில்ல எடுத்துருவ. நீ பாத்துக்க, போயிட்டு வா. என் நல்ல நேரம் என் ஐடியா ஏத்துன்னு அவங்க என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. நீ கிளம்புடா. பட்டா நீ வேணா கிளம்பு. சாமி என்னால தனியா விட்டு என்னால வர முடியாது. நான் அவரு கூடயே இருக்கேன். ஒயின் ஷாப் பார் பையன் வந்தாங்க நின்னான். அவ்வளவுதான் மாட்டோம்னு நினைச்சேன். என்னத 3 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டு ஒத்தனை மட்டும் விட்டு போலான்னு பாக்குறீங்களா? சிசிடிவில நீங்க 3 பேர் பேசினது வந்தது போனது எல்லாம் இருக்கு. ஏய் யார மிரட்டுற? ஏற்கனவே நாங்க ஒரு கொலை பண்ணிக்கிறோம். சுத்தி வலிக்காம சொல்றேன், சிசிடிவி போலீஸ்க்கு போகாது. இங்க இருந்து பாடி எடுக்கிற வரைக்கும் போலீஸ் உங்க கிட்ட வராது. ஏன்னா இது எங்க இடம். பாடி எடுக்கிறதுக்கு 1 ஹவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்துடணும். அதுவும் விடிய காத்தால 4 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சரக்கு ஓட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள தூக்கிடுங்க. ஒயின் ஷாப் பார்ல கொலை இருந்தா பாருக்கு சீல் வச்சுறாங்க. எங்க வச்ச கொலையா மாஸ்டர்? அதுக்கு நீங்க காசு பண்ணலாம் பாக்குறீங்களா? சரி ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. சீல் வச்சா 2 நாள்ல தந்துருவாங்கண்ணா. ஏன்னா இது கவர்மெண்ட் பாரு. சொன்னா கேட்க மாட்டீங்க. 3 பேர் ஜெயிலுக்கு தான் போனோம். போங்க போங்க. டேய் வாடா, எங்கடா போற? டென்ஷன் ஆகுதுடா. அமௌண்ட் ரெடி பண்ணு. பார் பையன் எங்க கொலைய மறைக்க ஐடியா கொடுத்தான். கொலையை மறைக்கிறது தான் சரியான ஐடியா. சாமிண்ணே எல்லாம் சரிதானே? எப்படியா மறைச்சிடலாம் சாமிண்ணே. அதானே உங்களுக்கு சேஃப். நான் பர்த்த ஓகே தானே? மறைச்சிடலாம் பர்த்த. எவிடன்ஸ் எல்லாம் பண்ணோம்னா இவனை எங்கிட்ட கொண்டு போய் ஒரு லாரி பிடிச்சி குப்பமேட்டில் போட்டு கொளுத்திட வேண்டியதான். கரெக்ட் சாமிண்ணே. குப்பமேட்டில் போட்டு கொளுத்திடலாம் சாமிண்ணே. அப்பதான் எஸ் ஆக முடியும். யாருக்கிட்டயும் மாட்ட மாட்டோண்ணே. சரி. கிளம்பும்போது அவன்கிட்ட இருக்கிற போனை பார்த்தேன். சரி இந்த போனை எடுத்துன்னு போனா என் பையனுக்கு யூஸ் ஆகும் சொல்லி ஒரு பொய்ய சொல்லி அந்த போனை எடுத்துன்னு வெளியே வந்தேன். அங்கதான் என் கட்ட நேரம் போலீஸ் உருவத்துல வந்து அங்கிருந்து தப்பிச்சு வந்தா இங்க ஒரு கொலை. ஒரு பொண்ணை ஏமாத்தி குழந்தைய கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா எங்க அப்பாவும் இதான் பண்ணுவார். என் மனசுக்கு இவனை கொண்டது சரினா அவனை கொண்டதும் சரிதான். ஆனா அவனை விட இவன் பயமான ஆயிருக்கேன் மேடம். நாளைக்கு காலில் இவனை பத்தி பத்திரிகையில செய்தி வரும். அதனால பல பெண்களும் குழந்தைங்களும் சமுதாயத்துக்கு முன்னாடியும் பத்திரிகை முன்னாடியும் அசிங்கப்படும். இதே இடத்துல இவனை காணாமக்கிட்டா யாருக்கும் தெரியாது. இவனை மாதிரி ஆளுங்க ஏமாத்தின பொண்ணுங்களை நான் காப்பாத்துன்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கும். போன்ல நீங்க பேசும்போது கேட்டேன் இங்க சிசிடிவி ஒர்க் ஆகலான்னு. கண்டிப்பா வம்சி வந்தது இங்க யாருக்கும் தெரியாது. என்ன தேடி போலீஸ் வந்ததுன்னா சாமி மாட்டிக்கணும். ஆனா இது வரைக்கும் போன் வரல. என்னமா சொல்லு. அண்ணே சாமி என்ன நம்ம ஏன் கொலை பண்ணனே? இந்த பார், நான் கொலை பண்ணனே அந்த குடும்பத்தோட நீ இருந்தாலும் சரி, இல்ல போலீஸ்காரன் கூட இருந்தாலும் சரி, நான் என் பொண்ணுக்காக தான் கொலை பண்ணேன். இதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடந்தாலும் கொலை பண்ணுவேன். NHல தான் போய்கிட்டு இருக்கேன். TN 11-47-64. எவங்கிட்ட வேணா போய் சொல்லு. விட்டு வந்துட்டல மேடம் அந்த கோவம். பரவாயில்ல மேடம், நான் நேரில் பார்த்தா எல்லாம் சரியிடும். சரி, நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு கட்டு வேணும். ஆதாரம் இல்லாம இந்த கொலையை நான் மறைக்கிறேன். நான் செஞ்ச கொலையை அவன் ஏத்துக்கிறேன்னு சொல்லும்போது இவன் சொல்றதை நம்ம செஞ்சிட வேண்டியதுதான். ஐயோ பர்த்தா போட்டு குடிக்கலாம்னா. கொலை காவல் அமைதியா உயிர் போற நேரத்துல என்ன அமைதி? உடுங்கண்ணா, நீ மேனேஜரு எல்லாத்தையும் பாத்துட்டேன் பண்ணிட்டேன். பயமா இருக்குடா. எப்பயுமே செய்யறதுக்கு முன்னாடி தான் பயப்படணும். செஞ்சதுக்கு அப்புறம் நியாயம் பேசணும். இவங்கள மாதிரி பல பேரை பார்த்தவன் நான். சும்மா இல்ல.
எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். தெய்வமே, எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், தொண்டையில வச்சு வலிச்சு விட்ட வச்சுக்கியா உள்ள இருக்கலாம் பொல பொலம் கொட்டும். வயித்துல குத்தி ஒரு வலி வலிச்சுன்னு வச்சுட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் பொல பொலன்னு கொட்டு. என்ன அப்படியே சொல்றான்? ஏய், என்னடா பிரச்சனை? ஏய், வாய் மூட்டு நில்லு. இங்க நாங்க தான் பேசுவோம், நீ கேட்க தான் செய்யணும். ஏய், போய் பாருடா. ஐயோ, இவனடா அவனுங்க மாட்டு வயிற்று கீச்சு மனுஷ பணத்தை கடத்துறானுங்க. என்னடா வேலைக்கு ஆகாது. என்னடா கொலகுலம் இருக்குதா? ஆக்சிடென்ட் பீஸா? அதை மட்டும் வெட்டி போட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானே? வேலைக்கு ஆகாது, கிளம்பலாம். என்னடா வேலைக்கு ஆகுது? நான் போய் பாக்குறேன். இருடா, நான் பண்ணாதல. ஏய், அப்படியே ஓடிடு, நான் போறேன். பாத்துட்டு டர் விட்டு வா. அட பாவிங்களா. என்னடா வேலைக்கு ஆகாது. டேய், கிளம்புடா. இவங்களா பெரிய கை. அவன் தான் சொன்னா கேட்காம பாத்துட்டு வந்து சொன்னா கேளுங்கடா, கிளம்புங்கடா. மாட்டீங்க, கிளம்பு. ஏய், வண்டியா டேய், கிளம்பு. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? கிளம்புடா. போய் ஏறுடா. டேரூட்டி பார்த்துட்டு தூங்க போனவன நடராத்திரில கூப்பிட்டு வச்சு டீ கொடுக்குறீங்க. எது சார் கூப்பிட்டீங்க? சொல்றேன் சார். வாகன சோதனை பண்ணும்போது டீ கேன்ல ஒரு ஆளை துண்டு துண்டா வெட்டி மறைச்சு கொண்டு போன 10 பேரை பிடிச்சி வச்சிருக்கோம் சார். நான் ராவன் ஏதாவது விருதுக்கு பரிந்து வைக்கணுமா? இதெல்லாம் ஒரு மேட்ரா? கொலை பண்ணிட்டு மறைச்சு கொண்டு போறதெல்லாம் விஷயமே கிடையாது சார். கொலை பண்ணவங்களை மறைச்சு கொண்டு போறது ரெகுலரான விஷயம் தான் சார். ஆனா இது கொண்டு போறாங்க சார். டூட்டி நேரத்தில் நிறைய வெப்சீரிஸ் பாக்குறீங்களா? மாறன் சார். சார் ராகவன், சரியா புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். இவங்க உணவுக்காக கொண்டு போற கும்பல் சார். இவங்க யாரை கொலை பண்ணி எங்க கொண்டு போய் சமைக்கிறாங்கன்னே தெரியல. விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புது கதையா இருக்கு? ராகவன், இது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே. யாரோ நம்மள டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு சார். நானும் முதல்ல அதை நம்பல சார். கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஜப்பான் நாட்டுல லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க சார். பல நாடுகள்ல லைசன்ஸ் இல்லாம விற்கிறாங்க சார். 30 வயசுக்கு மேல திடமான உடம்பு இருக்கிறவங்கள சமையலுக்கு அவங்களை பயன்படுத்துறாங்க சார். கண்டான உடல் தானம் பண்ற மாதிரி அந்த நாட்டுல உணவுக்காக உடல் தானம் பண்றது நடந்ததுதான் சார் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கவலையாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு சார். எஸ், கரெக்ட். ராகவன், கமிஷனர் இப்ப இருக்கிற நிலைமையில எதுவும் சொல்ல முடியாது. அவர் பிரச்சனை முடிஞ்ச உடனே நானே அவர்கிட்ட பேசுறேன். சென்னையில வாகன சோதனை எல்லாம் தீவிரப்படுத்துங்க. குடிச்சவங்களை விசாரிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். சாமினா, ஒரே ஒரு கொலை பண்ணது தெரிஞ்சதுக்கே அலர்ட் ஆனுங்க. சும்மா அஜித் விஜய் படம் பாக்குற மாதிரி மோசம்ச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நம்மளே பொருளை காமிச்சு மெர்சல் ஆயிட்டானுங்க. ஆனா உள்ள ஒரு பணம் இருக்கிறது தெரிஞ்சதான் டேரக்டானுங்க. மாட்டுக்கறிக்காக இவ்வளவு செலவு பண்ணி வண்டிலாம் வச்சு சுத்தினுங்கிறானுங்க. டேய், இவனுக்கெல்லாம் செல்போனு செயின் திருடுறவங்க. கொரோனா காலத்துல கஷ்டத்துல மக்கள் செல்போனையும் செயினையும் வித்து தின்னு விட்டாங்க. அதான் இவங்க எல்லாம் ஆடு மாடு திருட வந்துட்டாங்க. நான் பிரஸ். சொல்லுங்க சார். சென்னையில சில பேரை டீ கேன்ல கொன்னு உணவுக்காக சாப்பிடுறாங்கன்னு இப்பதான் மீட்டிங்ல பேசிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா. இப்ப போற பிளாஷ் நியூஸ்ல தூங்குறவன் எல்லாம் எப்படி எஞ்சி உட்காரான்னு பாருங்க சார். எல்லா பிரஸ் மீடியாவுக்கும் தகவலை தெரிவிக்க விட்டுறேன்னா? சரிங்க சார். கேகே நகர் ஜங்ஷன் போ. அங்கதான் ராகவன் வாகன சோதனையில இருக்காரு. என்ன விளையாடுறியா? நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ற? பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்க சார். உங்களே தான் சார் நான் பாக்குறேன். விளம்பரத்துக்கு அலையறியா? அவன் குடும்பத்துக்கு வந்தா தான் தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சார், வாகன சோதனை பண்ணும்போது என் வீட்டு வேலை செய்ய முதல்ல நீ. சார், இதை ஏசிடிசி கிட்ட நான் சொல்லிட்டேன் சார். எவன் கதையும் எனக்கு வேண்டாம். நடக்கிற பிரச்சனை தான் சார் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணேன். நள்ளிரவில் மனித வேட்டையா இல்லை அப்படிங்கிற ஒரு அருவருப்பான செயலை செய்யக்கூடிய கும்பல சென்னையை சேர்ந்த போலீசார் சென்னையில் பல இடங்கள்ல தேடி வந்துட்டு இருக்காங்க. கமிஷனர் தொடர்ந்து போன் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாச்சும் பண்ணணுங்க. ஏன்டா இந்த போலீஸ் வேலைக்கு வந்தமோன்னு இருக்கு ராகவன்? ஏன் இப்படி பேசுறீங்க? இது நம்ம வேலை, இதை நம்ம தான் முடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பிரஸ் மீடியாவை டைவர்ட் பண்ணுங்க. இந்த பத்திரிகைக்காரங்கள நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்து நேரா அபார்ட்மெண்ட் போறோம்.
பரட்ட தலைக்காரனை புடிச்சு விசாரிக்கிறோம். கமிஷனர் பிரச்சனையை முடிக்கிறோம். சார் ஒருவேளை அதை அவன் பண்ணலனா? விசாரிப்போம். விசாரிச்சாதானே தெரியும். கண்டிப்பா உறுதியா இருக்கு. எல்லாரையும் ரவுண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. நாளைக்கு காலைல எம்எல்ஏ நாமினேஷன் நீங்க பாத்துக்கோங்க. ஏமா ப்ளீஸ் கொஞ்சம் கிளம்புங்க. இந்த கொலையை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க பாட்டு மக்கள் கிட்ட எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. ப்ளீஸ் போங்கம்மா. எலெக்ஷன் 144 போட்டிருக்கிறப்ப சென்னையில இப்படி ஒரு கொடூர கொலை நடந்திருக்கு. அப்ப சென்னை போலீஸ் கண்ட்ரோல் இல்லையா சார்? இந்த ஒரு சம்பவத்தை வச்சு முடிவு பண்ண எலெக்ஷன் டயத்தில் நடக்கிற அந்த கொலைகள்ல எதிர்கட்சி வேட்பாளர் சம்பந்தப்பட்டிருக்காரா? விசாரிச்சுட்டு சார் ஒரு ஆளு கொண்ட டீக்கர்ல வச்சு கொண்டு போன சம்பவம் மக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? எங்களை வேலை செய்ய விடுங்க. உங்க எல்லா கேள்விக்கும் அப்புறமா பதில் சொல்றேன். அபார்ட்மெண்ட்டுக்கு போயா. சாரி. Happy birthday to you. Happy birthday to you. பர்த்டேவா? அப்புறம் நீ லாஸ்ட் டைம் சிசிடிவில மாட்டின மாதிரி இன்னைக்கும் மாட்டிக்காத. அப்புறம் என்கொயரினே என்னே தான் கேட்பாங்க. டோன்ட் வரி பேபி. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபுல் சிசிடிவி கண்ட்ரோலும் என் கையில இருக்கு. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். நான் சொன்னாதான் ஆனே ஆகும். மணி வந்தா செஞ்சா ரிப்பீட். இதுக்கு பேர் தான் ஆனந்த விளையாட்டு. நீ மூடுறா. சரி கிளம்பட்டுமா? பாய் பாய். லவ் யூ. மேகம் கருக்குது தக்கச்சும் தக்கச்சும் பின்னல் அடிக்குது தக்கச்சும். உன்னை விட மாட்டேன். துள்ளி போனாலே துள்ளி குதிச்சு போனாலே. சார் வணக்கம். யார் அவன்? சார் டிகேன் கொலகாரன் சார். என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்தான். அடிச்சு உட்கார வச்சிருக்கேன் சார். ராமராஜ் என்னன்னு பாரு. ஓகே சார். பாருங்க ராமராஜன். உள்ள டீ இருக்கு சார். யோ ராமராஜ், டீ கேன்ல டீ இல்லாம பீரும் பிராந்தியுமா மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ராமராஜன் தலைவர் பேர் வச்சிருக்கிறதுனால சும்மா விடுறேன். இல்ல நடக்கிறதே வேற. என்ன கரெக்டா சார்? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? வந்து வண்டி எடுங்க. டீ கேன் கொலகாரனை பிடிக்கலாம்னா விட மாட்டேங்கிறாங்க. ஏய், இந்த ராக்கெட் எப்பேற்பட்ட தில்லாலங்கடி தெரியுமா உனக்கு? எனக்கே பவுடர் அடிக்கிறியா? கதவை வெள்ள தாப்பா போட்டு உள்ள இருந்தா யாருக்கும் தெரியாதுன்னு எந்த மாங்கா உனக்கு ஐடியா கொடுத்தான்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கல. எதனா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. என்ன டேய், வந்த வேலையை பாடுற பட. என்ன அது உசார் பண்ண போதுன்னு உனக்கு போறாம. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சா இன்னொரு பிரச்சனையில மாட்டிப்பேன் போல இருக்கே. ஒருவேளை உடம்ப கட் பண்ணி மைக்கா கவர்ல பேக் பண்றானோ? கொலையே பண்ணாம கொலைகாரன் ஆயிட்டேன். ஓடி ஓடி ஒளிஞ்சாலும் விதி விடாது. சாரி டியர், நாங்க கிளம்பணும். வந்த வேலை முடிஞ்சிச்சு. உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. அப்படியா? வேலை மிச்சம். இங்கேயே இருந்து அப்படியே நாளை காலைல ஜெயிலுக்கு போயிடு. மைனா மேடம், மைனா மேடம், என்ன நைனா வாக்குங்க மேடம். டேய், ஒரு கஸ்டமர் இப்படியா நடந்துப்ப? தொழில ஒரு நேர்மை நாணயம் வேண்டாம்? மைனா, அவன் என் மைண்ட் வாய்ஸ் தான் பேசினான்.
காலையில எம்எல்ஏ நாமினேஷனுக்கு கூட போகணும். டீக்கன் கொலை வழக்கு, அதுக்கப்புறம் கமிஷனர் வீட்டு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரஷர். நம்ம எப்பத்தான் சார் தூங்குறது? நம்ம மக்கள் நிம்மதியா தூங்கணும்னா நம்ம முழிச்சிட்டு இருக்கணும் புலி. இந்த நைட் நம்ம தெரிஞ்ச பிரச்சனை தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு தெரியாம எவ்வளவு பிரச்சனை நடக்கும், அதை தடுக்க முடியாது. நிலுங்க, ட்ரக் எதுனா எடுத்தீங்களா? வம்சியோட பாடியை காணும். ஒருவேளை ஃப்ளஷ் பண்ணிருப்பானோ? ரொம்ப கொடூரமானவனா இருப்பான் போல இருக்கே. வணக்கம் வணக்கம். பாவி, உனக்கா சல்யூட் அடிச்சிட்டேன்? எனக்கு சல்யூட் அடிக்காம யாருக்குடா சல்யூட் அடிக்க போற? செக்யூரிட்டி பாய் மூடு. நான் தான் இங்க கிங்கு. நான் லயன் கிங்கு. இந்த செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை உன்னை கலட்ட வைக்கிறேன்டா. ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஆகி உன்னை என்கவுண்டர் பண்றேன்டா. நான் எஸ்பி ஆகி உன்னை கண்டந்துண்டமா வெட்டி கடல்ல போடுறேன்டா. டேய் முட்டக்கண்ணா, நீ மேலதிகாரி சொல்றதான் செய்யணும். எனக்கு நானே மேலதிகாரி. ஏய், அந்த அதிகாரிக்குள்ள அதிகாரி நான் தான்டா. தும் தாத்தா. கதம் கதம். சொல்லுங்க சார். டேய் இங்க வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். பாருடா. ஐயோ ஏமாமா சுத்து போட்டானுங்களா? அந்த ஆளு ஒண்ணு சும்மாவே தூக்கி போட்டு அட்டானப்பா. இப்ப வேற நம்ம திருட்டு வீரம் மாட்டின அமில் வச்சு அடிச்சிடானப்பா. ஏய் இங்க பாருடா, இந்த ராக்கெட் எப்பவுமே போலீஸா பரபரப்பா வச்சு வேலை செஞ்சுதான் பழக்கம். பயந்துட்டு ஏமா பயப்படுற? நான் இருக்கலாமா? ஏன்னா திரும்பவும் இவ்ளோ போலீஸ் வந்திருக்காங்க. தெரியலமா, ஒருத்த இப்படி தடவை வந்தான், அவனை பிடிக்குதான் இவ்வளவு போலீஸ் வந்திருக்காங்கம்மா. ஆமா, நீங்க மேரேஜ் போகலையாமா? டைம் ஆச்சு இல்ல? ஆமா ஆமா, நான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்பதான் சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா, செக்யூரிட்டி நான் இருக்கல, நீங்க தைரியமா போங்கம்மா. சொல்லுமா. எங்கடி இருக்க? இங்க எல்லாரும் உன்னை கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா, நான் 10 நிமிஷத்துல பாட்டியோட வரேன். பாட்டியோடயா? அவங்கள எதுக்கடி கூட்டிட்டு வர? ஏய், தல போலீஸ் வேற கீழே சுத்து போட்டுக்குது, கூட்டு போய் புடிச்சு குத்தலான்னு பாக்குறியா? ஏய், நாமளே அந்த பொண்ணை கட்டி போட்டு அது வீட்டுல திருடி இருக்கிறோம். போலீஸ் வந்தா அது மாட்டி விட்டுறாதா நம்மள? டேய், ஒரு வீரனை எதிர்க்கிறவன் தான்டா மா வீரன். அப்ப நீ மாவீரனா? அத நான் சொல்லல, மக்கள் சொல்லுவாங்க. அப்ப உனக்கு மாவு கட்டுதான். சும்மாறா, அதையும் மீறி போலீஸ் புடிச்சாங்கன்னா இந்த பிளாட்ல இருந்து ஒரு வீட்டை காலி பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். வா சார், ஒருத்தனை பிடிக்க இத்தனை பேரா? ஒரே அக்க போரா இருக்கு. டீக்கன் கொலை கேஸை விட இது என்ன பெரிய கேஸா? புலி அங்க பாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? சந்துகள் வழியா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து அவங்க நம்மள விட மாட்டாங்க. நம்மளும் எதுவும் சொல்லாம அவங்கள சுத்த விடணும். நான் நிவ்யா வேல்ராஜ். சார், எனக்கு ஒரு டவுட் சார், கேட்கலாமா சார்? சொல்லுங்க. கமிஷனர் வீட்டுல அப்படி என்ன சார் பிரச்சனை? ரொம்ப முக்கியம் இல்ல, அப்புறம் சொல்றேன். இப்ப வேலையை பாருங்க. ஓகே சார். போலீஸ் போட்டோம், அப்புறமா போலாம். நடுத்து 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 நடுத்து. நீ தான் மாவீரனாச்சா, ஓடி ஒழிஞ்சுக்கோ. ஒன்னும் வலிக்கும்.
செக் பண்ணு. தூக்கிட்டு வரேன் சார். ஹலோ மேடம், கொஞ்சம் வெயிட். கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்ன இது அவங்க ஒரு டாக்டர், நாளைக்கு அவங்களுக்கு மேரேஜ், அவங்க லேட்டா டிஸ்டர்ப் பண்ற. டேய், டாக்டர் இருந்தா செக் பண்ண கூடாதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அக்யூஸ புடிச்சு உன்னை சட்டியோட உட்கார வைக்கிறேன் பாரு. என்னடா சிரிப்பு? டேய் போலீஸ், இன்ஸ்பெக்டரா பல வேசண்டா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ செக்யூரிட்டி, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. சார் சொல்லுங்க சார். பிடிக்க முடியாது, என்ன ஜட்டியோட உட்கார வைக்க முடியாதுடா. நான் தான் அந்த தீவிரவாதியை பிடிச்சி இன்ஸ்பெக்டர் ஆவோண்டா. இங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஓகே சார். உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எந்த மருந்துனால உன்னை குணப்படுத்த முடியாது. புலி போடா டால்டா, பெரியவர் கூப்பிடாரு போடுறா, போடா. ஏமா அப்படியே பாட்டி தூக்கி உள்ள வச்சிட்டாமா? வேண்டாம் வேண்டாம், பாட்டி கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஓ, பாட்டிக்கே கூச்ச சுபாவமா? அப்ப ஆசீர்வாதங்கிறமா? எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாங்களோ. ஏ பாயாசா, நாங்க திருட்டு போறோம் பத்தியா? அடிங்க, அங்கடா திருட்டு ஓடுறீங்க? வாங்கடா வாங்கடா உள்ள. திருட்டு பிளட்டி நில்லுடா, இங்க நில்லுடா. டேய் துரோகி, இப்ப கூப்பிடா, அப்படியே ஓடி போயிருப்பல. அப்படியே ஓடி போய் விட்டுருப்பியா? ஊர் தேடி வந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிருக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கால்வாடியா? ஆமாடா ஆமாடா, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களா? நீயே ஒரு அப்ரெண்டிஸ், உனக்கே இதுதான் முதல் திருட்டு. உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டுமா? மூடிட்டுறா. ஓ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், எங்களை உள்ள விட்டல, அப்புறம் எதுக்கா போலீஸ் உள்ள விட்ட? டேய், யாரு வீட்டுல யாரு வெளியே போவாங்க, யாரு உள்ள வருவாங்க, எவன் சொல்ல மாட்டான். இதெல்லாம் வேவு போட்டு சொல்றது நான் தான்டா. நான் எப்படி அவனை காட்டி கொடுப்பேன்? உனக்கு விஷயம் தெரியுமா? ஒரு இப்பி தலைக்காரன் ஒருத்தனை கொலை பண்ணி டீ கடையில வச்சு கொண்டு போயிருக்கான். அதுக்கு தாண்டா அவன் நம்ம அப்பாயின்மெண்ட்ல பூந்துட்டான்டா. அதான் போன் பண்ணி போலீஸுக்கு சொன்னேன். போலீஸ் டப்புட இங்க வந்துட்டாங்கடா. பழவேசம், உனக்கு விஷயமே புரியல. போலீஸ் ஒருத்தன் பின்னாடி சுத்துறான்னா அவன் கண்டிப்பா அக்யூஸ்டா இருக்க மாட்டான். எதையாவது டைவர்ட் பண்றதுக்கு தான் அப்படி சுத்துவானுங்க. இப்போ கூட போலீஸ் ஒருத்தன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்களே, அவன் டம்மி பீஸ், போன் திருட. போன் திருடுனா என்னப்பா சொல்ற? நீ என்ன பண்றனா இதே மாதிரி ஒரு இன்ட்டு கூட ஆத்தி எங்க பங்கம் மூடலாங்கிறத பாக்கலாம். அப்படியாப்பா? குஜால் பண்ணிடலாம்ப்பா. பண்ணிடலாம்ப்பா. வா. கமிஷனர் வீட்டு பிரச்சனையில ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா சார்? கமிஷனர் பேசினாரு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு சார். கேக்குறேன்னு கோச்சுக்கிறாதீங்க. கமிஷனர் வீட்டுல அப்படி என்னதான் சார் பிரச்சனை? அங்கதானே போறோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். உள்ள வாங்க ராகவன். வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க. எனக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் நைட்டு ஃபுல்லா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எங்க குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. நம்ம வாழ்றதே நம்ம குடும்பத்துக்காக தானே. ஊர்ல இருக்க பிரச்சனையில நாம தானே கண்டுபிடிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம சும்மா இருக்க முடியுமா? செல்லக்குட்டி, இங்க வாமா. அங்கிள் வந்திருக்காரு பாரு. இதோ இந்த பின்னாடி தான் ஜோடி தேடி ஓடி இருக்கு. அது தெரியாம நம்ம சிட்டி ஃபுல்லா ஒரு அலசலசு. இந்த நாய்க்குட்டி காணாம போனதுனால என் குடும்பமும் நானும் நைட்டு ஃபுல்லா தூங்கல. இவ வேற கதவை மூடிட்டு அல்சாட்டியம் பண்ணிட்டான். எனக்காக நீங்க பண்ண உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு நாய்க்கு ஒரு நேரம் சோறு போட்டா 3 வருஷத்துக்கு நன்றியோட இருக்கும் சார். ஆனா மனுஷனுக்கு 3 வருஷம் சோறு போட்டாலும் ஒரே வேளையில மறந்துடுவான் சார். தட் இஸ் தி பிலாசபி. இந்த ஆளை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வைங்க. சார். சாரி சார், இனிமேல் பேசவே மாட்டேன் சார். தேங்க்யூ சார். ராகவன், என்ன பூனைய காணோமா? அது என்னமோ கேஸ்ன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? பத்திரிக்கைக்காரங்க கவர்மெண்ட் சைடுல கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் நம்ம எம்எல்ஏ 10:30 மணிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து பந்தோபஸ்துக்கு ஆள் அனுப்பிச்சு வைங்க. சார் கண்டிப்பா சார். ஓகே. பூனைய காணா யானைய காணாம்னு நம்மள கொல்லாம விட மாட்டார் சார் இவரு. ஹலோ, நீ ஏம்மா அழுகுற? நான் தான் அழுகணும். தான் கல்யாணம் பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா, இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு நானும், ஒரு சிசுவை கொலை பண்ணிட்டு நீயும் இப்படி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா அழாதீங்கண்ணா. உன் கழுத்துல இருக்க தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு தலை முழுகிட்டு சாமியை கும்பிட்டு என் பொண்ணு காயத்ரியாயிரு. இதுக்கப்புறமா உன் மனசு அலைவாய் விடாம உனக்காகவாது வாழு. யாரோட ஆசை வார்த்தை நம்பி அப்பாவை சாவடிச்சு போட்டா கண்ணு உள்ளுக்குள்ள ரத்தம் வெடிக்குதடி, ரெண்டும் வெந்து போகுதடி என் தாயே.
உள்ளுக்குள்ள ரத்தம் வெடிக்குதடி. நான் எழுத நான் சாமி இல்ல, தங்கத்தை பெத்தவனா கூட இல்ல. கண்ணீரை கண்ணுக்குள்ள காணவில்லை, காதலும் காவியமா மாறவில்லை. இன்பமோ துன்பமோ கருவில் இல்லையே, சொந்தமோ பந்தமோ தேவையில்லையே. என்ன சார் பரபரப்பா பேசப்பட்டு சும்மா கம்முன்னு சப்புன்னு முடிச்சிட்டாங்களே. எவ்வளவு பெரிய அதிகாரி நீங்க, உங்களை டபக்குன்னு இப்படி பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டாங்களே. என்னதான் மேலதிகாரியா இருந்தாலும் ஒரு நியாயம் தர்மம் வேணாமா சார்? போலீஸ்காரன் பொழப்பு நாய் பொழப்புன்னு ஒரு பழமொழியே இருக்கு, தெரிஞ்சுக்கங்க சார். அதை நீங்க உண்மையாக்கிறாதீங்க சார். புலி கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யணும். நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த நிமிஷம் என் கடமையை செய்யறேன். உதவாத உயரதிகாரி, உதவாத அரசியல்வாதி, இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கும்போது இப்படிதான் சட்டம் ஒழுங்கு கிடும், மக்களையே வாழ விடாம நாசமாக்கிடும். இவங்களெல்லாம் நினைச்சா எனக்கு கோபமா வருது சார். காலங்காலமா இந்த அதிகாரிகளுக்கு காய்கறியும் பாலும் வாங்கி கொடுத்தே பழக்கமாயி போச்சு சார். நானும் போலீஸாய் 4 பெரிய ரவுடிகளை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணி நானும் பெரிய அதிகாரி ஆகலாம் தான் சார் நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேது சார். ஆனா அது நீங்க ரிட்டையர் ஆகக்குள்ள நடந்துடும் நினைக்கிறேன். பாருங்க சார், என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. உண்மையை சொல்லிடலாம்டா. வேணாண்டா, நேரம் பார்த்து சொல்லிடலாம்டா. ராகவன், இவனை ஏன் ஸ்டேஷன்ல மாத்தி இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கீங்க? இவங்க பண்ண காரியத்துக்கு ஸ்டேஷன்ல வச்செல்லாம் விசாரிக்க கூடாது. இவ்வளவு பயம் இருக்குல்ல, நீங்க வெட்டினவன் எவ்வளவு கெஞ்சிருப்பான், அவ்வளவு கொலவெறியாடா உங்களுக்கு. உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல கோர்ட்டு கொண்டு போக மாட்டேன். உயிர் பயம் என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பயம் மட்டும்தான் இருக்கணும். என்ன இருக்கணும்? பயம், மரண பயம். ஹோட்டலுக்கு சப்ளை பண்றீங்களா? எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு இப்ப துரை சொல்லுங்க ராகவன். எவன் வந்தாலும் இவனுங்களை விடாத. போலீஸ் யாரையோ தேடி வந்தாங்க, திடீர்னு போயிட்டாங்க. வெட்டி பயல என்னையே சொல்லு பட்ட. போன சாமி என்ன கிட்ட விட. என்ன விஷயம், என்ன பிரச்சனை, இப்ப எதுக்கு போன் பண்ற? அப்பா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இனிமே நீ எனக்கு போன் பண்ணாத. பட்டா, உன் தயவுலாம் நாங்களே பொண்ணு எரிச்சிட்டோம். இந்த பார், எங்களுக்கு யார் தயவு தேவையில்லை. இனிமே எப்பயுமே நீ எனக்கு போன் பண்ணாத. மேனேஜர் சாமி அவன் பொண்ணை ஏமாத்தவன குப்பை மெட்டை போட்டு கொளுத்திட்டாப்ல.
போலீஸ் ஏன் வந்துச்சு தெரியல. சார் சென்னையில டெலிவரி ஆகுதுன்னு தகவல் வந்திருக்கு. நம்ம நாட்டுல இருக்கோமா காட்டுல இருக்கோமா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க சார். சரி, நீ மக்கள் ரோட்ல நடமாட முடியுமா? பாதுகாப்பு இல்லாம எப்படி வாழ்றது சொல்லுங்க சார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம யாரோ 4 பேரை கூட்டிட்டு வந்து கருப்பு துணி போட்டு முகத்தை மூடி வச்சிட்டு இருக்கீங்களே சார். ஃபர்ஸ்ட் அவங்க முகத்தை காட்டுங்க. ஒரு குற்றவாளியை நீதிமன்றத்தால் தண்டிக்கிற வரைக்கும் அவங்க முகத்தை மீடியாக்கு காமிக்க கூடாதுன்றது என்னோட விருப்பம். அப்ப இவங்க எல்லாம் யாரு சார்? சந்தேகத்தின் அடிப்படையிலையும் ஆதாரம் ஒத்து போனதுனால இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒருவேளை நாளைக்கு அவங்க நிரபராதி நிரூபிக்கப்பட்ட சமுதாயத்தை அவங்களால வாழ முடியுமா? பத்திரிகையாளர்கள் எப்பயுமே போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுடிங்க பக்கம் ஒத்துழைப்பு கொடுக்காம இருங்க சார். யாரோ சில பேர் செய்யற தப்பால எங்களை மாதிரி நேர்மையா வேலை செய்யறவங்களை கலங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் போலீஸ்ல மாட்டதான் போறோம். மேடம், ஒரு கொலைக்கு சாட்சி ஆதாரம் தேவை. அது ரெண்டுமே இந்த கொலையில இல்ல. கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம மாட்ட மாட்டோம். ஒருவேளை இந்த கேஸ்ல நம்ம மாட்டினா இந்த கொலையை நான் தான் பண்ண ஏத்துக்கிறேன். பணத்துக்காக இதை செய்யல. இந்த பணம் உனக்காக கொடுக்கல, ஒரு அயோக்கியனுக்கு போய் சேர வேண்டியது. உன் குழந்தை படிப்புக்கு யூஸ் ஆகுமேன்னு தான் இதை நான் உன்கிட்ட கொடுக்கறேன். சார், டீகான்ல மனுஷகரி கடத்தினவங்க உங்கள்ட்ட பேசணும்னு சொல்றாங்க சார். வர சொல்லு. ஏய் வாங்கடா. என்னடா சார், நாங்க எடுத்துறவங்கள சார். நீ தானே சொன்ன? இப்ப கூட உன் ஆள் ஒருத்தர் டெலிவரி பண்ணும்போது மாட்டிருக்கான் சார். சத்தியமா அவங்களுக்கும் எங்களுக்கும் சார். கேட்டதுக்கு பதில் கரெக்டா சொல்லு. சார், இவன் தான் சார் அடிக்கு பயந்துட்டு போய் சொல்லிட்டான். எங்க தொகுதி எம்எல்ஏவை நாங்க தான் சார் கொலை. என்னது எம்எல்ஏவா? என்னடா கதை சொல்றீங்க? 10 வருஷமா எங்க தொகுதிக்கு அவன் தான் சார் எம்எல்ஏ. இது வரைக்கும் எந்த நல்லதும் பண்ணதில்ல, நல்லது பண்றவங்களையும் விடுறதில்ல சார். ஏய், உனக்கு ஒரு 18 வயசு இருக்குமா? இந்த வயசுல கத்தி பிடிச்சி கொலை பண்ணுவியா? மறுபடியும் அவன் தான் சார் வருவான். எங்களை மாதிரி நிறைய பேர் அவனால பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் சார் அவனை கொண்டான். உங்க குடும்பத்தை நினைச்சு பாத்தீங்களாடா? உங்களுமே சில பேர் தான் சார் நேர்மையா இருக்கிறாங்க. எனக்கு நேர்மையான அரசியல் வேணும் சார். அதுக்கு கொலை பண்ணுவீங்களாடா? இறங்கி நாட்டை திருத்தணும். போலீஸுக்கு துப்பாக்கி எல்லாத்தையும் எதுக்கு சார் கொடுக்குறாங்க? மக்களுக்கு பயம் காட்டதானே சார். சில மனித மிருகத்தை வேட்டையாடி தான் சார் ஆகணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏவால பாதிக்கப்பட்டவங்க சார். அப்ப ஏன்டா முதல்ல எம்எல்ஏ கொலை பண்ணது சொல்ல? வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னைக்கு தான் சார் கடைசி நாள். எம்எல்ஏ செத்தது மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்க குடும்பத்திலிருந்தே ஒருத்தர் நிறுத்திருப்பாங்க. எலெக்ஷன்ல நின்று மக்களோட அனுதாபத்துல எம்எல்ஏ ஆயிருப்பான். அதே அவனை கொண்டுட்டா இனிமே எம்எல்ஏ நிற்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அப்போ விக்கிறது வேற டீமா? நம்மளை பிடிக்க தனி படம் வச்சிருக்காங்க. நம்மளை எந்த கொம்பனாலையும் பிடிக்க முடியாது. எம்எல்ஏ கொலை பண்ணவங்களை விட போறீங்களா? ஏன் விடக்கூடாது? முதல்ல மனுஷங்கரை கடத்தவங்களை கண்டுபிடிப்போம். எம்எல்ஏ செத்தது நம்மளுக்கு தானே தெரியும். யாராவது எம்எல்ஏ குடும்பத்திலேயோ ஒரு கட்சிக்காரங்களோ அவர் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம தேடுவோம். இல்லைன்னா வழக்கம் போல தனிப்படம் அமைச்சிடலாம். வாங்க. நான் இங்க இருக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். எப்படியோ நான் பண்ண கொலையை அவன் ஏத்துக்கிட்டான். திவ்யா, இனிமே உனக்கு நல்ல நேரம் தாண்டி.
செல்லம் மாமா பேசுறேன், சீக்கிரம் ரெடி ஆகு. டீ நகர் போய் படம் எடுக்கலாம். பைத்தியம், காலைல 5 மணிக்கு எந்த கடை திறந்திருக்கோம்? இவ என்ன சொன்னாலும் திட்டுவா. ஹலோ, வந்துட்டே இருக்கேன். உன் பொண்ணா கல்யாணத்துக்கு ரெடியா? சந்தோஷமா? நீ ரிசப்ஷன்ல இருந்து போகும்போது அவரும் உன் பின்னாடியே வந்தாரு. நைட் ஃபுல்லா ஃபோன் பண்ணா. என்னது? அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? நீ ஒரு வாட்டி அவருக்கு ட்ரை பண்ணி பாரு. நான் பண்றேன். என்னாச்சு தர்ஷனுக்கு? பரபரப்பான இந்த உலகத்துல மனுஷன் தனக்கு தேவைன்னா கருவில் இருந்தா கூட போய் தேடி பார்ப்பான். தேவையில்லைன்னா எதிரில் இருந்தா கூட பார்க்க மாட்டான். இங்க மாற்றவன் குற்றவாளி, தப்பிக்கிறவன் நிரபராதி. சட்டத்துக்கு முன்னாடி பிடிபடாம பல குற்றவாளிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்வாங்க. ஒரு நைட்ல ஏதேதோ நடந்துருச்சு. நாய் மேல இருந்த எமோஷன் தான் இதுக்கு காரணம். உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சிறப்பு காணும்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா எடுக்கிறது இல்ல. உங்க வீட்டு பிரச்சனை மட்டும் இல்ல சார். லீவ் இருந்தனா அவசரமா வேலைக்கு வந்தேன். நாயை தேடும் நான் வருத்தப்படல. டிகேன் கொலையை பத்தி நான் சொன்ன போது அதை விட்டுட்டு நாயை தேட சொன்னீங்க. அந்த இடத்துல மக்களை நம்ம ஏமாத்துறோம்னு தோணுச்சு சார். சாரி ராகவன். தயவுசெய்து உங்க கீழே வேலை பார்க்கறவங்க கிட்ட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா ராகவன். என்னாச்சு அந்த டீகேன் மேட்டர்? அது மட்டும் இல்லாம டிவியில ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. டீகேன்ல கொலை பண்ணி கொண்டு போனது நம்ம எம்எல்ஏ சார். எம்எல்ஏவா? என்ன சொல்றீங்க? நாளை காலையில நாமினேஷன் பண்றதா சொல்லியிருந்தாரு. ஆமா சார். ஒரு கொலை பண்ணது படிக்காத கூலி வேலை செய்யற இளைஞர்கள் சார். எல்லாருமே எம்எல்ஏவால பாதிக்கப்பட்டவங்க சார். அப்ப இந்த மனசக்கரி தெரியல சார், தேடிட்டு இருக்கோம். உங்க தலைமையிலே இந்த கேஸ் எடுத்து நடத்துங்க. தேங்க்யூ சார். வணக்கம். சென்னையில் நள்ளிரவில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது ஆன்லைன் டெலிவரி செய்யும் நபரை மடக்கி பிடித்தனர். ஆய்வாளர் ராகவன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் டெலிவரி செய்யும் கூட்டத்தை விரைவில் பிடிக்கப்படும் என்றும் இதை பற்றி மக்கள் எந்தவித பதற்றமும் அச்சமும் அடைய வேண்டாம் என்றும் சென்னை கமிஷனர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.